வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2-5 வரை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-5 வரை. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். தோப்புனே இந்த மாலை நேரத்தில் முடிய பாதபடியில் எங்கள் எல்லாரையும் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வசனம் வார்த்தை முடிய வல்லமை ஆலயத்தில் முழுமையாய் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு கண்ட்ரோலும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். நீர் எங்களுக்குள் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வதற்கு எங்கள் எல்லாரையும் விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் உன் கண்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன். சபைக்கு வெளியே இருக்கிற வாக்குத்தத்தத்தை தடுக்கிற தரிசனத்தை தடுக்கிறத தேவன் துரத்தி விட்டார். நம்முடைய எல்லைக்குள்ள இருந்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு தடையாக, தரிசனத்துக்கு தடையாக இருந்த அந்த எல்லா ஆவிகளையும் தேவன் துரத்தி விட்டார். பயமுறுத்துகிறதை தேவன் துரத்தி விட்டார். தடுத்ததை துரத்தி விட்டார். ஸோ அதை தேவன் முதல் பாற்றில் அவர் செயல்பட்டார். ஸோ 2வது துரத்து விடுவேங்கிற அந்த தலைப்புக்குள்ள 2வது பாட்டில் சபைக்குள்ள நம்ம சபையாய் சேர்ந்து துரத்த வேண்டிய காரியங்கள் ஒரு 7 ஆவி போன வாரம் நம்ம தியானித்து அதை தியானித்ததோடு வேத அறிவோடு நின்று விடாமல் அதை ஜெபத்துக்குள்ளே கொண்டு போய் அதை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கவும் அதை துரத்தவும் அதில் ஒரு விடுதலையை அனுபவிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது 2ஆம் கட்டம். முதல் கட்டம் தேவன் செயல்பட்டார். அவர் செயல்பட வேண்டிய எல்லை அது. அந்த எல்லையில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவர் செயல்பட்டார். 2ஆம் கட்டத்தில் முழு சபையும் சேர்ந்து செயல்பட வேண்டிய எல்லை. அந்த எல்லைகளை தேவன் சத்தியத்தை அனுப்பினார், வெளிச்சத்தை அனுப்பினார், வசனத்தை அனுப்பினார். அதை வாங்கி கொண்டு நம்ம இணைந்து செயல்பட்டு துரத்த வேண்டியது அதை நாம் செய்திருக்கிறோம். இப்போ 3ஆம் கட்டம், அடுத்த கட்டம் போன வாரமே சொல்லியிருந்தேன். ஸோ அது தேவனுடைய எல்லை, 2வது சபையின் எல்லை. இப்போ 3வது யாருடைய எல்லைன்னா என்னுடைய எல்லை. என்னுடைய எல்லை. இப்போ எனக்குள்ள பர்சனலாக எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஏதோ சம்திங், ஏதோ சில காரியத்தை நமக்குள்ள இருக்கிறத என்ன செய்ய வேண்டியது இருக்கு? துரத்த வேண்டிய. வெளியே இருக்கிறத தேவன் என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டாரு. அதே மாதிரி மொத்த சபை காரியங்களிலேயும் துரத்த வேண்டிய ஆவிகளை தேவன் ஒரு மனமாக நாம் ஜெபித்த பொழுது தேவன் என்ன செய்தார்? துரத்திட்டார். ஸோ அடுத்த 3ஆம் கட்டத்துக்குள்ளே இப்போ வந்திருக்கிறோம். புரிகிறதுக்காக ஒரு சின்ன அந்த கடந்ததை லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். 3ஆம் கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய எல்லை, இப்போ என்னுடைய எல்லை. ஒவ்வொருவரும் சொல்லணும் என்னுடைய எல்லை, எனக்குள்ள இருக்கிற எல்லை. இப்போ நமக்குள்ள இந்த எல்லை எங்க இருக்குன்னா உள்ள. இந்த எல்லை எங்க இருக்கு? உள்ள. இந்த எல்லை எங்க இருக்கு? உள்ள. இப்போ நமக்குள்ள இருக்கிற, நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சரி, இதுதான் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. இப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னால ஆண்டவர் நமக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட விரும்புகிறாரு. அது இருக்கட்டும், அந்த துரத்த வேண்டியதெல்லாம் இருக்கட்டும். அது எப்படி துரத்தணும், எப்படி அதெல்லாம் அது நடக்கும்போது நடக்கும். அதுக்கு முன்னால நமக்கு ஒரு அஸ்திபாரத்தை தேவன் போட விரும்புகிறாரு. ஏன்னா நான் இப்போ தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற இந்த காரியத்தை நம்ம அறியாம
இதில் கொஞ்சம் நம்ம நிறுத்தி நம்மளை ஆராயாமல் நம்ம தொடர்ந்து இப்படியே போனோம்னா எல்லாருக்குள்ளேயும் வேத அறிவு வளருமே தவிர இங்கே வந்தது இங்கே போகாமல் போயிடும். எப்போதுமே தேவன் பேசுறது எதுக்குன்னா இங்கே வந்து எங்கே வரணும், இங்கே வரணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு நிறையா பாடி ஆஃப் கிரைஸ்டில் அநேகருக்குள்ள கனெக்ஷன் எங்கே இருக்குன்னா இங்கேயும் போயிடுச்சு. அவர்களுக்கு தான் சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே. இவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கே கேட்பாங்க, இங்கே வச்சுக்கிடுவாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்டீல் காங்கிரீட்டை போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கீழே போகாது. நல்லா கவனிங்க, என்னுடைய கனெக்ஷன் எங்கே இருக்கணும்னா இங்கேருந்து நேராக ஹார்ட்டுக்கு போனோம். எங்கேருந்து ஹார்ட்டுக்கு போனோம்? காதில் வாங்கி எங்கே போனோம்? ஹார்ட்டுக்கு போனோம். அப்போ தான் அவருடைய ஹார்ட்டுக்கு ஏற்றவங்களாக இருக்க முடியும். நம்ம வசனம் கேட்கும் பொழுதும் நம்முடைய எல்லாரும் கவனிங்க, என்னை நினைத்தே நான் பேசுகிறேன். வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாரும் எதை ஓப்பன் பண்ணணும்னா இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அது இந்த கேட்டு வழியாக நீங்கள் உள்ளே அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இங்கே வாங்கி இங்கே சேகரிக்க கூடாது, மண்டை வீங்கினவங்களா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, என்ன கணம் பிடிச்சவன் தலக்கணம் பிடிச்சவன். ஸோ இந்த ஏரியாவில் சேகரிக்கிறது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம இங்கே சேகரிக்க கூடாது, இங்கே உள்ள அனுப்பணும். சரி, அதனால தான் இதை நான் தொடராம அந்த துரத்த வேண்டிய அந்த தலைப்பின் கீழே .1, .2, .3 அப்படி நான் தொடர நான் விரும்பலை. கொஞ்சம் பிரேக் போட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கனெக்ஷனை கொஞ்சம் சரி பண்ணுவோம். நேற்று சொன்ன மாதிரி என்னது மூடி கிடக்கு, மண்ணு சரிஞ்சு ஊற்று என்ன செஞ்சு கிடக்கு, மூடி கிடக்கு. அப்போ நேற்று பிரேயர்ல தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு, தூர்வாருவாய். சபையை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? தூர்வார போறார். பக்கெட் அந்த ஜேசிபியில் என்ன செய்வாங்கன்னா அடைச்சு கிடக்குன்னா அவனை வர சொல்லி, வாயா போடியா பக்கெட் அங்கே போடியானா அவன் போட்டு அள்ளி எடுத்த உடனே மழை என்ன செய்யும், தண்ணி புறப்பட்டு போகும். ஆண்டவர் பெரிய பக்கெட்டாக போடுவாராக இந்த மாலை நேரத்தில். ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் போடுவாரா, குடும்பத்துக்குள்ள சபையில் ஆண்டவர் போடுவாரா, இந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் போடுவாரா. எல்லாருக்குள்ளையும் எந்தெந்த ஊற்றெல்லாம் மறைஞ்சு எந்தெந்த ஊற்றெல்லாம் மண்ணு மூடி கிடக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தூர்வாரி அந்த ஊற்றிலிருந்து மறுபடியும் பொங்கி வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? எல்லாருக்குள்ளேயும் போடுவாரு. ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டேன். கவனிங்க, அப்போ நான் எதை துரத்தணும்னா இது அவரவருக்கு செய்யணும். இது அவரவர். நீங்க கேட்டுக்கிட்டே பக்கத்தில் உள்ளவங்களுக்காக நீங்க அதை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு இப்படி சர்ச் வந்துருச்சுன்னா உருப்புற்றும் திருந்திரும். வசனத்தை எனக்குன்னு கேட்கணும். அப்படித்தான் நாங்க கேட்போம். முடிஞ்ச உடனே எங்க பாஸ்ட்லாம் போயிட்டு ஆண்டவர் இதோட பேசினார், எனக்கு ஜெபம் பண்ணு, இப்படிலாம் அழுது ஜெபிச்ச நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு ஒரு பயம் வர மாட்டேங்கான், இன்னைக்கு ஒருத்தி வர மாட்டேங்கா. முட்டு வலிக்கு வரிசையா வந்து நிக்க, இடுப்பு வலிக்கு வரிசையா வந்து நிக்க, தலைவலிக்கு வரிசையா வந்து நிக்க, கடன் பிரச்சனைக்கு வரிசையா வந்து நிக்கிறே, எல்லாத்துக்கும் வரிசையா. எவனாவது எந்த தம்பி தங்கச்சியாவது ஆண்டவர் இந்த காரியத்தோட நான் டீல் பண்ணார் பாஸ்டர், இப்போ அதை நான் சங்காரம் பண்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. வந்தையா? அப்படி வசனத்தை யாருக்கு கேட்க, அப்படி வார்த்தை யாருக்கு கேட்க? ஏதோ வரணும்னு வார அல்லது வேற யாருக்கா நினைச்சு கேட்கிற? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் இது எனக்கு, இது எனக்கு, நீ என் சொல்லுக்கு, இது அவளுக்கு உருப்படுமா சபை? இன்னும் 2000 வருஷம் இயேசு கொடுத்தாலும் உருப்படாது. இப்படி செய்தியை கேட்டா உங்கள்கிட்ட கையில் இருக்கிற நோட்டை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, பேனாவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லார் கையில அது இருந்தா நல்லா இருக்கும். இவெல்லாம் பாவம். சரி விடுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காதலை வாங்கி நோட்டோட போயிடக்கூடாது. எத்தனை பேர் போய் எழுதும் பொழுது எனக்கான வசனம் எத்தனை பேர் அதை மார்க் பண்ணி வச்சு
வாக்குத்தத்தத்தை கேட்கல, அதுல பஞ்சமா? உங்களோட தேவன் டீல் பண்ற காரியத்தை எழுதி வச்சு போய் தனி ஜபத்துல எத்தனை பேர் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி அதுக்கு கமிட் பண்ணி சரி பண்றதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்பட்டீங்க? அதுதானே சபை, அதான வளர்ச்சி. பக்கம் பக்கமா டைரி, 19 டைரி வாங்க, 55 டைரி எழுதி வச்சிருக்கேன். 1 2 இல்லை, 55 டைரி பிரசங்கத்துக்கு மட்டுமே வேணுமா? 1 கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். கவனிங்க, பக்கம் பக்கமா இருக்கு. நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்குள்ள இந்த வசனம் உள்ள போகுது? எனக்குன்னு எத்தனை பேர் கேட்கிறேன், நமக்குன்னு உண்மைதான். கேட்கும் பொழுது எத்தனை பேர் கமிட் பண்ணி ஜெபிச்சு உள்ளுக்குள்ள ஒரு தனி ஜெபத்தோடு ஓடி ஓடி எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் வளர்ச்சி, அதான் முதிர்ச்சி. அப்போ எதை துரத்தணும்? நான் எதை துரத்தணும்? எனக்கு நான் எதை துரத்தணும்? நான் எதை துரத்தணும்? சொல்லுங்க, நான் எதை துரத்தணும்? தனிந்து போன தாகம், வற்றி போன வைராக்கியம், மங்கி போன ஜப வாழ்க்கை. தனிந்து போன தாகம், வற்றி போன வைராக்கியம், மங்கி போன ஜப வாழ்க்கை. இதற்கு காரணமா இருக்கிறத நீ என்ன செய்யணும்? துரத்தணும். இந்த தனிந்த தாகம், வற்றின வைராக்கியம், மங்கின ஜப வாழ்க்கை, இதுக்கு ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில காரணமா இருக்கு. உங்க தாகத்தை தனித்த ஏதோ ஒரு காரியம் இருக்கு. உங்க வைராக்கியத்தை வற்றி போக செய்த யாரோ ஒருவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. உங்க ஜப வாழ்க்கையை அணைத்து போட்ட எவ்வளவு ஒருத்தி உன் வாழ்க்கையில வந்துட்டா, எவனோ ஒருத்தி உன் வாழ்க்கையில வந்துட்டான். இந்த காரியத்துக்கு காரணமா இருக்கிறத நீ கண்டுபிடிச்சு நீ துரத்து. இவ்வளவு நாள் ஆண்டவர் துரத்தும் பொழுது எப்படி ஆவில நிரம்பினீங்க? அப்படியே எப்படி வைப்ரேட்டா இருந்தது இந்த பில்டிங். ஆனா இதுல கத்தியின்றி, ரத்தமின்றி, யுத்தமின்றி விடுதலை வரணும். அநேகருடைய வாழ்க்கையில, எல்லாரையும் சொல்லல, அநேகருடைய வாழ்க்கையில அன்றைக்கு மேபி இது வந்தவங்களுக்கு பொருந்தலாம், அல்லது வர முடியாதவங்களுக்கும் பொருந்தலாம். ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் ஊழியம் செய்வாராக. அன்றைக்கு தேவன் மேல ஒரு தீராத தாகம் இருந்துச்சு. தேவனுக்கான ஒரு கடுமையான வைராக்கியம் இருந்துச்சு. பற்றி எறிகிற ஒரு ஜப வாழ்க்கை, யாராலையும் அணைக்க முடியாத பற்றி எறிகிற ஒரு ஜப வாழ்க்கை எல்லாருக்குள்ள இருந்துச்சு. சொல்லாமலேயே தேவ காரியத்துல நீ தானா செய்தவள், தானா செய்தவ. தேவனை தேடி வர்ற விஷயத்துல, ஆலயத்துக்கு வர்றதில்ல, ஆராதனைக்கு வர்றதில்ல, கர்த்தருக்கான விஷயங்கள்ல யாரும் உன்னை சொல்லணும்னு தேவையில்லை. அந்த சொல்லக்கூடிய இடத்துல நீ வைக்கல. அந்த அளவுக்கு உன்னுடைய வேகங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. யார் உன் வேகத்துக்கு குறுக்க வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ அவங்கள தூர வச்சவன், நீ அவர்களை தூர வச்சவன். தேவனை மட்டும் உனக்கு முன்னால நிறுத்தினவன். தேவனுக்கும் உனக்கும் இடையில எவர் வந்தாலும், யார் வந்தாலும் கொஞ்சம் கூட அதை பொருட்டெடுத்தாம வெட்டு 1 துண்டு 2 எறிகிறவன், எரிஞ்சவன் நீ. நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவருடைய விஷயத்துல எந்த காரியத்திலுமே உனக்குள்ள ஒரு துணி. நோ காம்ப்ரமைஸ். கர்த்தருடைய காரியத்துல நோ காம்ப்ரமைஸ். முடியாது, மாட்டேன், வரமாட்டேன், செய்ய மாட்டேன், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, இப்படி சொல்லாமலேயே நீ அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா பகுத்தறிந்தவள், பகுத்தறிந்தவள். ஒருவர் உன் கூட இருந்து பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உடனே உடனே முடிவெடுப்ப. எல்லாமே
அவருடைய will of God, அந்த தேவ சித்தத்துக்குள்ள நீ முடிவெடுத்தவ. இன்னும் சொல்ல போனா அநேகருக்கு இங்க இருக்கிறவங்க, இங்க இருந்தவங்க அநேகருக்கு உன் வாழ்க்கை ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. உன்னை பார்க்கும் பொழுதே மொத்த சபைக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. உன் கடந்த காலத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். நீ வந்த பாதையில நீ வளர்ந்த அனுபவத்தை குறித்து தேவன் உன்னோடு பேசுறார். உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உன்னை நிறைய பேர் எடுத்துக்காட்டா சொன்னாங்க, அவளை மாதிரி இரு, அவனை மாதிரி. இந்த இடத்துல நீ இருந்தவன் பலருக்கு நீ எடுத்துக்காட்டு. உன்னை எங்க பார்க்கலாம்னா உன்னை தேவ சமூகத்துல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உன்னை அதை தவிர வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னோடைய பேசுறாரு, ஆமா உன்னோடு தான். இவனை எங்க, இவளை எங்க, அங்க போ. அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆலயத்தில் இருப்பா, ஆராதனையில் இருப்பா, அல்லது ஊழியத்துக்கு போயிருப்பா, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பா. உன் அடையாளம் ஊழியம், உன் அடையாளம் தேவ பிரசன்னம், உன் அடையாளம் தேவனுடைய சமூகமா இருந்துச்சு. உன் முகவரி தேவனுடைய பாதம். அவளை எங்க பார்க்கலாம், அவனை எங்க பார்க்கலாம், அங்க போ, அங்கதான் இருப்பான் நேரம். இதுதான் உன் அடையாளம், இதுதான் உன்னுடைய முகவரி. கிட்டத்தட்ட உன்னுடைய அனுபவம் ஆண்டவர் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த வாழ்க்கை வாழ்றதை விட செத்து போயிடலாங்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை அவ்வளவு அந்த அந்த திக்னஸ் அடர்த்தி ஹெவியா இருந்துச்சு. அந்த டென்சிட்டி ரொம்ப ஹெவியா இருந்துச்சு உன் வாழ்க்கையில. அவரே, அவர் பாதத்தையே, அவர் சமூகத்தையே சுத்தி 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 பூமியிலே உயிர் வாழ ஆசையுடன் உம்மை ஆரா. அந்த அண்ணால போல அந்த 85 வயசு ஆனாலும் சமூகத்தில் ஒரு வெறுப்பு வராம, ஒரு திருப்தி, ஒரு பூரண திருப்தி வராம, அந்த சமூகம் தான் வேணுங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த தாகத்திலே இருந்த அவளை போல வாழ்க்கை இருந்துச்சு. ஆலயத்தை உன்னையும் பிரிக்க முடியாது, ஆண்டவரை உன்னையும் பிரிக்க முடியாது, சமூகத்தை உன்னையும் பிரிக்க முடியாது. மீனை விட்டு தண்ணியை விட்டு மீனை பிரிக்க முடியாத மாதிரி, மரத்தை மண்ணை விட்டு பிரிக்க முடியாத மாதிரி நீ இருந்தவன் ஆனா துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு இருக்கிற அவல நிலைமை என்னன்னா, இப்ப சொன்ன ஆண்டவர் லிஸ்ட் அவுட் பண்ண இப்ப சொன்ன எதுவுமே உங்ககிட்ட பார்க்க முடியல. எதையுமே உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஆண்டவர் கடந்த காலத்தை படம் பிடிச்சு காமிச்சார்ல, அதை எதையுமே உங்ககிட்ட பார்க்க முடியல. எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டேன். அந்த தாகமும் தணிஞ்சு, வைராக்கியமும் வற்றி, ஜப வாழ்க்கையும் மங்கி, எங்கேயோ நீ தொலைச்சிட்ட. எங்கேயோ நீ தொலைச்சிட்டு இப்ப நீ நிக்கிற. ஆனா எல்லாமே செய்யற, அதான் வேடிக்கை, அதான் கிறிஸ்டியானிட்டில இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இப்ப நம்ம வாசித்தோம்ல, அந்த எபேசி சபையை குறித்து, மறுபடியும் அங்கே போக வேண்டாம், வாசித்தாச்சு. அந்த எபேசி சபையை குறித்து சொல்லும் பொழுது, உன் பிரயாசம், உன் பொறுமை, உன் கிரிய, நீ சகிக்கிற எல்லாமே இருக்கு as usual. ஆனா அந்த unusual நீ இழந்துட்ட. as usual எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜெபம், ஆராதனை, வேதத்தையா வாசிப்பு, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, மாலை ஆராதனை, உபவாச ஜெபம், எல்லாமே இருக்கு. அங்க அப்படித்தான் சொல்றாரு, எல்லாமே இருக்கு. எல்லாமே சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ. இதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வரிசையா சொல்றாரு, உன் கிரிய, உன் பிரயாசம், உன் பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்கிற, எல்லாமே நல்லா இருக்கு, சகித்து கொண்டிருக்கிற, இப்படிலாம் நீ பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, ஆனாலும் நீ
என்ன வேடிக்கை, எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம எப்படி பழகிட்டோம், எல்லாமே இருந்தா சரியா இருக்கிறேன். நோ நோ, ஏமாறாத. ஜெபம் இருக்கு, பைபிளில் டெய்லி வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு ஒரு ஆராதனை வந்துட்டு போறேன், எல்லாமே இருக்கு, நான் சரியா இருக்கிறேன்னு நினைக்காத. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. வண்டி இப்படி போயிட்டு இருக்கு, வண்டி இப்படி டப்புன்னு கவுந்துருச்சு. இது பரவாயில்ல, டப்புன்னு கவுந்தா ஐயோ கவுந்துருச்சுன்னு என் நாலேஜுக்கு தெரியும். உடனே எந்திப்பேன், கொஞ்சம் சிலர் உதவியை கேட்டு அந்த வண்டியை சரிப்படுத்தி சில நாட்கள் அதை சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், அந்த டப்புன்னு கவுந்தா பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க பிரச்சனை இல்லைங்கிறது நான் எதுக்கு சொல்றேன்னா, பரவாயில்ல, பரவாயில்ல, அவன் எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனிங்க, இப்படி போற வண்டி டிவேட் ஆயிட்டு போய்கிட்டு தான் இருக்கு. இந்த கவுந்த வண்டியோட கம்பேர் பண்ண இது ஆபத்துங்க. நான் சொல்றது எத்தனை பேர் விடுவாங்கிறீங்க? இந்த கவுந்த வண்டியோட கம்பேர் பண்ண உடனே ரெக்கவரி டீமை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா டிவியேட் ஆகி அதுல நீ தொடர்ந்து டிராவல் பண்ணேன்னா இது அதை விட பெரிய ஆபத்து. நீ உன் தூரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், உன் தூரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆபத்துனா, நான் தூரமா இருக்கிறேனே உனக்கு தெரியாது, நான் பாதம் மாறிட்டேனே உனக்கு தெரியாது. ஆனா கவுந்தவனுக்கு அதான் தடம் புரளுவது வேறு, தடம் மாறுவது வேறு. சொல்லுங்க, தடம் புரளுவது வேறு, தடம் மாறுவது வேறு. தடம் புரண்டா பிரச்சனை இல்லை, தூக்கி விட்டுலாம். ஆனா தடம் மாறிட்டேனா கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் போயிருவேன். அது ரொம்ப ஆபத்து. இன்னொன்னு சொன்னா, நான் ஆபத்துல இருக்கிறேன்னு தெரியாமலேயே நீ ஆபத்துல இருக்க. கர்த்தர் உனக்கு ஊழியம் செய்வாராக இந்த ராத்திரியில. நீ ஆபத்துல இருக்கிறன்னு தெரியாமலேயே ஆபத்துல இருக்கிற பாத்தியா, அது பெரிய ஆபத்து. சில ஜோன்ல நம்ம டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரேக் போட்டு இறங்கி நிக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன்னா, நான் பாதம் மாற கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கும் பொழுது, கணவன் மனைவியா உட்கார்ந்து பிள்ளைகள் பெற்றோரை உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுக்க உட்காரும் பொழுது, இப்போ நிறைய கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. இதுவா 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 இதுவா, ஏதோ ஒரு சம்திங் நமக்கு குழப்பம் வருது. இப்போ நான் தீர்மானம் எடுத்தா திசை மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்ச நேரம் எடுக்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் இறங்கி எந்த ரூட்டு வெளிச்சம் இல்லை. ஒரு நாள் மதுரையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த விறகனூர் சுற்றுச்சாலை இருக்கு பாருங்க, விறகனூர் பைபாஸ், அந்த ரிங் ரோடு, அந்த ரிங் ரோடில் ஒரு பெரிய ரவுண்டானா இருக்கும். அதை ரோடு டெவலப் பண்ண உடனே அந்த ரவுண்டானா பெருசாக போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல 4 ரோடு தான் இருந்துச்சு, இப்போ அதில் 5 ரோடு இருக்கும். அதில் 5 டிவியேட் இருக்கும். 5 விதமான ரோடு பிரியும். ஒன்று மதுரைக்குள்ளே பிரியும், இன்னொன்று சென்னைக்கு போகிறது பிரியும், இன்னொன்று சிவகங்கைக்கு புரியும், இன்னொன்று ராமேஸ்வரத்துக்கு புரியும், இன்னொன்று திருநெல்வேலிக்கு வரது புரியும். 5. அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். முத அந்த இடத்துல அந்த ரோடை அவங்க டெவலப் பண்ணி போடும் பொழுது பலமுறை போயிருக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த ரோடை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் முத அங்கேருந்து நான் வெளியே வரும்பொழுது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கரெக்டாக திருநெல்வேலிக்கு நம்ம ஊருக்கு வரக்கூடிய பைபாஸ் இப்படி இருக்கும், அது ஒட்டி இப்படி ஒரு பைபாஸ் போகும். 2 ஒன்று போல இருக்கும். நைட்டில் வந்தால் 2ஐயும் கண்டுபிடிக்கவே முடியாது. வண்டி இப்படி வர்றது இப்படி போயிடுச்சு. ரோடு நல்லா இருந்தவனே போயிடுச்சு. புதுசா போட்டிருக்கானா, நமக்கு எப்போதுமே ஸ்பீடு பிரேக் இருக்கக்கூடாது, குண்டுக்குழி இருக்கக்கூடாது, சும்மா ஜல்லுன்னு 120ல போறக்கூடிய ரோடு இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு ரோடு. நம்ம ரோடு பழைய ரோடா, மோசமான ரோடா. ஆனா இந்த ரோடு புதுசா இருந்துச்சு. அட பாவி, போயிட்டு வரவங்களையும் ரோட போட்டான், பரவாயில்லையே அப்படின்ட்டு ஜல்லுன்னு வண்டி அங்கிட்டு போயிடுச்சு. 20 நிமிஷம் போயிட்டேன். 20 நிமிஷம் எவ்வளவு கிலோமீட்டர் போயிட்டு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் போயிடுச்சு. நானும் போறேன், என்னடா இது, ஒரு அடையாளமே காணோம். நம்ம ஊருக்கு போகக்கூடிய ஒரு அடையாளமும் அந்த வேலம்மாளை காணோம். நீங்க வேலம்மாள்னு வேற எவ்வளவு நினைச்சுக்கிறாங்க, வேலம்மா ஹாஸ்பிட்டல்.
நம்ம ஊருக்கு வர்றவள்ள அந்த வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் கிராஸ் பண்ணுவோம், ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணணும், இப்படிலாம் நிறையா இருக்குது. அந்த வேலம்மாள் இது வரைக்கும் வரல. ரொம்ப அரை மணி நேரம் போயிட்டோம், வேலம்மாளை காணும், ஏர்போர்ட்டை காணும், ஒன்றையுமே காணும். அப்படியே பிளாங்காக இருக்குது. என் தமிழ்நாடே கரண்ட் இல்லாமல் இருக்கு போல இப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டே வரேன். 30 கிலோமீட்டர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்துச்சு. நைட்டு மிட் நைட்டு கூப்பிட்டு விசாரி கூட ஒருத்தனும் இல்லை அந்த ரோட்டில். அது ராமேஸ்வரம் ரோடு. அது 100 கிலோமீட்டர் போனால் தான் மனுஷனையும் பார்க்க முடியும். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திகில் வந்துச்சு, கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன்னா, இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. வண்டியை ஓரம் கட்டினேன். ஒரு பிரிட்ஜு வந்துச்சு, சைடில் சர்வீஸ் ரோடு வந்துச்சு, ஓரம் கட்டினேன். ரொம்ப நேரம் அங்கலாய்ச்சேன், எவனுமே இல்லை. மிட் நைட்டு அங்கலாய்ச்சிட்டு என்ன பண்ணேன்னு தெரிலையே அப்படின்ட்டு கடைசியில் அந்த இடத்துல அந்த பிரிட்ஜு கீழே யூட்டர்ன் பண்ணி வரும் பொழுது ஒரு வயசான ஐயா அப்படி அவங்களுக்குள்ள சைக்கிளை உருட்டிட்டு போனார். அப்போ அவர்கிட்ட கேட்ட, ஐயா இது எந்த ரோடியா? இது ராமேஸ்வரம் ரோடு. ராமேஸ்வரமா? கோயில்பட்டிக்கு வர வேண்டியது எங்க போயிட்டா? எங்க தப்பு பண்ணேன்னா, அந்த ரவுண்டானால ரோடு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நான் செய்த தவறு. வேற என்ன செய்ய? உப்பு தின்னவன் திரும்பி வா போகிறதுக்கு வரதுக்கு என்னது, போக ஒரு 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 2 லிட்டரு, வர 2 லிட்டரு, 4 லிட்டரு. அன்னைக்கு 2 மணி நேரம் அன்னைக்கு வீணான ஒரு பதட்டம், வீணான ஒரு பயம், அங்கலாய்ப்பு. அப்போ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அங்கேயாவது நின்றணும். அந்த ஒரு துடிப்பு வரும்பொழுதாவது நின்றணும். மறுபடியும் பார்த்துக்கலாம். என்ன நானும் போனேன் வையன், பெட்ரோல் போல் கூட இல்லாதபடி வண்டியும் நீயும் ஓரம் அனுப்பேன். நிறைய நின்றுக்கு போல ஓரம் அனுப்பு. அப்போ அந்த இன்ட்யூஷன் உனக்கு வரும் பொழுது உடனே ஸ்டாப், நிறுத்து. அதான் சொன்னேன், தடம் புரண்டவனை விட தடம் மாறினவன் ஆபத்து. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஒருபோது எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் இந்த சபை மக்களுக்கு வராதபடி கிருபையை தந்து, வெளிச்சத்தை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, ஊழியம் செய்து, கால்களை விலக்கி சிக்கிக் கொள்ளாதபடி காப்பீராக தகப்பனே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறையா நிலைமை, உங்களுடைய நம்ம அநேகருடைய நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாமே கடமைக்காக. யார் இப்போ தூரமாக இருக்கிறீங்களோ, யார் இப்போ கர்த்தர் உங்க கூட பேசுறாருன்னு ஃபீல் பண்றியோ, இந்த நேரத்தில் நீ முதல்ல செய்ய வேண்டியது திரும்பி வர்றது ரெண்டாவது. முதல்ல இப்போ போறத நிறுத்து. வண்டிய முதல்ல கொஞ்சம் இறங்கி விசாரி. பூர்வத்தில் அந்த வழி எங்க, கொஞ்சம் விசாரி. அந்த சத்தம் உன் காதுல கேட்கும். விசாரிக்க நீ ஆயத்தம்னா சத்தத்தை இருதயத்தில் தொனிக்க வைக்க என் பரிசுத்த ஆவியானவர், என் தெய்வம் ஆயத்தமா இருக்கிறாரு. வழி அருக நின்று கேளு. நான் போறது கரெக்டா? எனக்கு ஏதோ பயமா இருக்கு, நான் ராங்கா போற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது, கொஞ்சம் பதட்டம் எனக்கு வருது, நான் போறது சரியா? கேளு. சரியான ஆள்கிட்ட கேளு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளு, அந்த ஆவிக்குள் உன்னை நடத்துகிறவர்கள்ட்ட கேளு. துணிஞ்சு அடுத்த அடி எடுத்து வைக்காத. அதனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய பேரு நீயா இல்ல, நீயா இல்ல, உனக்கே தெரியுது. நானா இல்லைன்னு உனக்கே தெரியுது. அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் அந்த உறவுக்குள்ள நீ மறுபடியும் வரமாட்டுக்க? மறுபடியும் எதுக்கு நீ திரும்பி வரமாட்டுக்க? நிறைய பேருடைய லைஃப்ல அந்த சமூகத்தினுடைய வாசனை இல்லை. அதான் வேதனையிலும் வேதனை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஐக்கியம் மட்டும் இல்லைன்னா இந்த வாசனை இல்லாமல் போயிடும் நிறைய பேருக்கு. நிறைய பேர்ட்ட இந்த சமூகத்தினுடைய வாசனை, உங்க பக்கத்து
வந்தாலே உங்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு, உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, உனக்குன்னு ஒரு கிருபை இருக்கு. உன்னை கிராஸ் பண்ற எல்லாரும் அதை ஃபீல் பண்ணணும். செண்டு மட்டும் அடிக்கல, அடிச்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேள். உனக்குன்னு ஒரு வாசனை இருக்கு தெரியுமா? நீ மறுபிறப்புல பெற்றுக்கொண்ட வாசனை, நீ அழைக்கப்பட்ட போது பெற்றுக்கொண்ட வாசனை, நீ அபிஷேகம் பெற்ற பொழுது பெற்றுக்கொண்ட வாசனை. அந்த வாசனை நீ இழந்துடாத. அந்த வாசனை இன்னும் குறையாம இருக்கணும். சரி கவனிங்க. அப்போ இந்த நிலைமை உண்மையா? ஆண்டவர் பேசுறது உண்மையா? கர்த்தர் பேசுறது ரியாலா என் லைஃப்ல உள்ளதான் பேசுறாரா? அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ அன்னைக்கு இருந்த நீ இல்லை, அன்னைக்கு இருந்த நீயா இல்லை, இப்போ அன்னைக்கு இருந்த ஜபம் இல்லை, அன்னைக்கு இருந்த வேத வாசிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ரொட்டீனா இருக்கு, அஸ் யூசுவல். ஆனால் அன்னைக்கு அன்யூசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நிறையா இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்லாமல் அஸ்யூசுவல். காலையில் எழும்பி பல்லு வளர்க்குற மாதிரி பைபிளில் படிக்கிறது, காலையில் எழும்பி சோறுதுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது. இந்த அஸ்யூசுவல் வழக்கம், சொல்லுங்க வழக்கம், வழக்கம். அது செஞ்சுட்டா மனசுக்கு ஒரு திருப்தி. சரி ரைட்டு, கொஞ்ச நேரம் ஜெபம் மாட்டேன், இப்போ மனசு ஆறுதல் அடைஞ்சிட்டு. இது உன்னைய திருப்திப்படுத்துறே தவிர தேவ பிரசனத்தில் நீ திருப்தியாகவே இல்லை. திருப்திப்படுத்தி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னா அந்த வாழ்க்கை இப்ப நீ வாழலனா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒண்ணு யாரோ ஒருவர் அந்த இடத்த ஒண்ணு ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒண்ணு அது ஆப்ஜெக்டா இருக்கும், அல்லது ஒரு பர்சனா இருக்கும், ஒரு பொருளா இருக்கும், ஒரு நபரா இருக்கும். ஏதோ ஒண்ணு அல்லது யாரோ ஒருவர், எவ்வளவு ஒருத்தி அல்லது எவனோ ஒருத்தன் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால தான் நீயா இல்ல. அன்னைக்கு இருந்த அந்த தாகம் தணிஞ்சு வைராக்கியம் வற்றி ஜபம் அணைஞ்சு போச்சு. அப்ப ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஆக்கிரமிப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை கோர்ட்ல ஆர்டர் போட்டு இந்த கவர்மெண்ட் நகராட்சியில் என்ன செய்வாங்கன்னா, ஆக்கிரமிப்புல என்ன செய்வாங்க, அகற்றுவாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு மறுநாளே மறுபடியும் சட்டத்தை சாச்சிருவாங்க. இப்போ ஆண்டவர் நிரந்தரமா கத்த தூர்வாரி ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அவருடைய சிங்காசனத்தை உன் இருதயத்துல உன் குடும்பத்துல தேவன் ஸ்தாபிப்பாராக. அவர் சிங்காசனம் இந்த வாலிப சந்ததிக்குள்ள தேவன் ஸ்தாபிப்பாராக. ராத்திரி ஆக்கிரமிப்பு அகற்றப்படுகிற ராத்திரி. கர்த்தருடைய இடத்துல எது ஆக்கிரமிச்சிருந்தாலும் சரி, எந்த பொருள் அல்லது எந்த உலகத்தின் காரியம் ஆக்கிரமிச்சிருந்தாலும் சரி, என் தேவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் உண்டு. என் மகிமையை ஒருவருக்கும் கொட்டேன், என் ஸ்தானத்தை ஒருவருக்கும் கொட்டேன். உன் இருதயம் அவருடைய சிங்காசனம், உன் வாழ்க்கை அவர் குடியிருக்கிற கோயில், அவர் ஆளுகை செய்கிற ஸ்தானம். நீ அதை எதை ஆக்கிரமிச்சிருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். நான் புஷ்டிலாத வேற அறுப்பேன். கர்த்தர் வேற அறுப்பாராக, வேற அறுப்பாராக. அன்னைக்கு நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சது மறுபடியும் இப்போ வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கின்றார் ஆண்டவர். அன்னைக்கு நீ வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சது மறுபடியும் வாழ்க்கையில வந்திருக்கு. யார் அது? நீ எதை வேண்டானையோ அது இப்ப எப்படி உள்ள வந்துச்சு? உள்ள வந்திருக்கு. அதான் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அதுல தான் மறுபடியும் தப்பு பண்றோம். என்ன தப்புனா, கவனிங்க, அந்த சைக்கிளிங் கவனிங்க. சேட்டை செய்வேன், மறுபடியும் அழுவேன், இறக்கம் செய்வார், கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன், மறுபடியும் சேட்டை பண்ணுவேன், அழுவேன், இறக்கம் செய்வார், கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன், மறுபடியும் நான். இப்போ நான் இதில் எதை நிறுத்தணும்னா, இந்த பொழுதுனைக்கு ஒப்பாரி வைக்கல, இதை நிறுத்து.
வந்த உடனே நிறுத்து, அழுகை நிறுத்து. என்ன அழுகை உனக்கு? நீ ஏமாறுறதே இந்த அழுகையில தான். சும்மா சும்மா வந்து அழுது 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 யாரை ஏமாத்தி? ஊரை ஏமாத்திட்டு இருக்க. உன் அழுகையை உன் புருஷன் நம்புவான், நான் நம்ப மாட்டேன். சும்மா சும்மா வந்து 2 கண்ணீர் வடிச்ச உடனே எல்லாருக்கும் இது என்னங்க அழுகை? உன்னை திருத்தாத கண்ணீர் எதுக்கு உனக்கு? உன்னை மாத்தாத கண்ணீர் என்ன பிரயோஜனம்? நீ திருந்தல, நீ மாறல, அப்ப எது கண்ணீர்? அது கள்ள கண்ணீர் தானே. சும்மா சும்மா வந்து எனக்கு சில ஆட்கள் அழுதா அவ்வளவு உப்புன்னு வரும். அழுகை நிறுத்துறே இல்லையா? எல்லாரும் அழுத இறக்கப்படுவாங்க, எனக்கு துளி அளவு கூட வராது இறக்கம். அழுகை நிறுத்து. என்ன அழுகை? செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அழு. அந்த அழுகைக்கு அர்த்தம் இருக்கணும், உன் கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கணும். உன் கண்ணீர் எதுக்கு வரணும்னா, வருந்தி கண்ணீர் வடிக்கிறது தவறல்ல, அந்த வடிச்ச உடனே நீ திருந்தியும் வரணும். சொல்லுங்க, வருந்தி திருந்தி கண்ணீர் வடி. நீ வருந்தி வருந்தி வடிச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் போய் நீ அதுலயே விழுற, அப்புறம் உன் கண்ணீர் என்னத்துக்கு? எங்களுக்கு பார்த்த உடனே அப்படியே ஜனம் கண்ணீரோடு ஆராதிக்குது. அவர் வைப்பாரு, போடாடே இந்த கண்ணீர் உன்னாயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப சும்மா சும்மா வந்து நீல் 2 சொட்டு கண்ணீரை வடிக்கிறத நிறுத்தி என்ன செய்யணும்னா, வருத்தம், 2வது திருத்தம். சொல்லுங்க, வருத்தம் திருத்தம். திருத்தம் இல்லாம சும்மா வருத்தப்பட்டு எதுக்கு? செஞ்சிட்டேன் திருத்திக்கோ. கர்த்தருக்கு எது பிடிக்கும்னா அந்த திருத்துறல, இதுதாங்க பிடிக்கும். திருத்திட்டேனா மறுபடியும் முடியாது நீ சொல்லணும் அவசியமே இல்லை. விடுறா, திருத்தி தொலைச்சு வந்துட்டேடா, திருந்து தொலைச்சிட்ட மாட்டி சொல்ல, அதெல்லாம் விடுறா, அந்த டாபிக்கை விடுறா. அதை பேசவே விட மாட்டார் ஆண்டவர். நீ திரும்பி வந்துட்டா பேசவே விட மாட்டாரு. உன் பழைய காரியத்தை பேசவே விட மாட்டார். ஸ்டாப். இந்த சால்வை எப்படி, மோதிரத்தை எப்படி, பாதரட்சை எப்படி, உள்ளவா, உன் ரூமுக்கு போ. வருத்தம் அது எங்க கொண்டு போனோம்? திருத்தத்துக்குள்ள கொண்டு போகாத வருத்தம் உன்னை வடச்சேட்டில் போட்டு வறுத்து தான் எடுக்கிறோம் உன்னை. அப்போ இந்த அனுபவத்தை நீ உடனடியா நீ சரி பண்ணணும். தேவ சமூகத்துல ஐயோ நான் செய்திருக்க கூடாதுன்னு வருத்தப்படு. அடுத்த நிமிஷம் இனி செய்ய மாட்டேன்னு உன்னை திருத்திக்கோ. உடனடியா இந்த தூரத்தை நீ சரி பண்ணிக்கோ. உனக்கும் இங்க இருக்கிற எல்லாருடைய லைஃப்லயும் ஏதோ ஒரு சின்ன தூரம், சிலருக்கு சின்ன தூரம், சிலருக்கு ரொம்ப தூரம், ஆனா எல்லாருமே மேக்சிமம் மோஸ்ட்லி எல்லாருமே சரி பண்ண வேண்டிய இடத்துல இப்போ நம்ம வந்து நிக்கிறோம். இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஐயா ஒத்துக்கொள்வோமா? எல்லாரும் ஏமா ஒத்துக்கொள்வோமா? ஏமா தாய் ஒத்துக்கிடுவோமா? எல்லாருமே சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏதோ எல்லாருக்கும், சிலருக்கு ரொம்ப தூரம், சிலருக்கு கொஞ்சம் தூரம், ஆனா தூரம் இருக்கு. அரை அடி கேப் கூட இருக்க கூடாதுன்றார் ஆண்டவர். உனக்கும் தேவனுக்கும், உனக்கும் ஆண்டவருக்கும், நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னா, சொல்லுங்க, பின்னி பிணைஞ்சு கலந்து கரைந்து. கண்டுபிடிக்கவே கூடாது. அந்த பைய வந்து இந்த பயலை எங்க நம்ம கண்டுபிடிக்கவே கூடாது. அவருக்குள்ள நீ கரைஞ்சு மறைஞ்சிட்டனா உன்னை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கப்பட்ட அப்பப்ப உன்னை கரப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ கரப்படாம இருக்கணும்னா அவருக்குள்ள கரைஞ்சு மறைஞ்சிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நினைவோடு நினைவாக என் கனவோடு கனவாணி. நினைவோடு நினைவாணி என் கனவோடு கனவாணி. பேச்சோடு பேச்சாணி என் மூச்சோடு மூச்சாணி. என் நீலை என்னை தேடி நாளும் உம்மைத்தான் காணவே கூடும். எப்படி? என் நீலை என்னை தேடி ஷார்ப்பா
உம்மைத்தான் காணவே கூடும். உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே. ஹல்லேலூயா. நீ கலந்தாத்தான் மறுபடியும் அந்த கரை படாம இருக்கும். கரை படக்கூடாதுன்னா நீ கலந்துடணும், ஆண்டவரோடு கலந்துடணும். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தூரம் இருக்கு. சொல்லுங்க, ஒரு எல்லாரும் லைஃப்லையும் தம்பிகள்லாம் நல்லா கவனிக்கணுமா, தங்கச்சி நல்லா கவனிக்கணும். உனக்கும் தேவனுக்கும் இடையில கொஞ்சம் தூரம் என்ன செய்யுது இருக்கு. அப்போ இந்த தூரம் கொஞ்சமா இருக்கும் போதே நீ உடனே அதை என்ன செஞ்சிடணும்னா சரி பண்ணிக்கிடணும். அந்த தூரத்தை நீ சரி பண்ணிக்கோ. மற்றபடி அந்த தூரத்தை நீ சாதாரணமா இடப்படக்கூடாது. அந்த தூரத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவ்வளவுதானே. நேற்று மட்டும் தானே ஜெபம் பண்ணல, ஒரு நாள் தானே நான் சபைக்கு வரல, ஒரு நேரம் தானே நான் வேதத்தை வாசிக்கல. அந்த தூரம் ஒரு நேரம் வாசிக்கலன்னு சொல்றேல, ஒரு நாள் ஜெபிக்கலன்னு சொல்றேல, ஒரு வாரம் ஆராதனைக்கு வரலன்னு சொல்றேல, அந்த தூரத்தை நீ அலட்சியப்படுத்தாத. அந்த தூரத்தை உடனே சரி பண்ணிக்கோ. ஏன்னா நீ இந்த தூரத்தை அலட்சியப்படுத்தி இந்த தூரத்தை நீ சாதாரண என்னன்னா கொஞ்ச தூரம் காலப்போக்கில் பெரிய தூரமா மாறும், அப்புறம் நீண்ட தூரமா மாறும். இந்த தூரம் உன்னை துரோகத்துக்குள்ள தள்ளிடும். சொல்லுங்க, தூரம் துரோகத்துக்குள்ள தள்ளிடும். தூரத்துக்கு ஒரு பவர் உண்டு, உன்னை துரோகத்துக்குள்ள தள்ள. என்ன துரோகம்? நீ நேசித்த உன் தேவனுக்கு இந்த தூரம் துரோகம் பண்ண வச்சிரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவரை நீ சபிக்கவும் சத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ ஒரு துரோகியா மாறிடுவ. ஆண்டவர் கச்சமனையிலேயே எச்சரிச்சாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து 1 மணி நேரமாவது. பேதுருவே, பிசாசு உன்னை சொலவுல படைக்கிறது போல உன்னை சோதிக்கும்படி அந்த பெர்மிஷன் கேட்டா, நானும் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்ட, நீயும் சோதனைக்கு உட்படாதபடி நீ ஜோமனு. அங்கேயே கர்த்தர் வான் பண்ணாரு. அந்த தூரத்தை அவன் அலட்சியப்படுத்தினான். அந்த 1 மணி நேரம் ஜபத்தை அலட்சியப்படுத்தினா. அவன் தூங்குனது கொஞ்சம் தூரத்தை கொடுத்தது. ஆனா அந்த தூரம் எங்க போய் முடிச்சே தெரியுமா? அவர் அறிய நின்று சபிக்கவும் சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு துரோகியா மாறிட்டான். தூரம் உன்னை யாரோ மாத்திரும், உன்னை நிரந்தரமா ஆண்டவரோட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துரோகியா மாத்திரும். அந்த துரோகிங்கிற இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக துரோகிங்கிற இடத்துல என்ன வராம இருக்கணும்னா, எப்படி என் தெய்வத்துக்கு, என் ரட்சகருக்கு, என் மணவாளனுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? அங்க நீ வராம இருக்கணும்னா இந்த சின்ன தூரத்தை உடனடியா நீ சரி பண்ணு. உடனே சரி பண்ணு. அதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, அதை உங்களுக்கு புரியாம தமிழ்ல சொல்றேன். உன் பலவீனத்துக்கு ஒருபோதும் இரக்கம் காட்டாதே, காட்டினால் பின் நாட்கள் அது உன்மேல் இரக்கம் காட்டாது. சொல்றீங்களா? என் பலவீனத்துக்கு நான் இரக்கம் காட்டக்கூடாது, காட்டினால் அது பின் நாட்களில் எனக்கு இரக்கம் காட்டாது. உன் பலவீனத்துக்கு நீ என்ன காட்டக்கூடாது? இரக்கம் காட்டக்கூடாது. உனக்கு ஒரு பலவீனம் இருக்கும், போனாலே அந்த தொடர் கதையை பார்க்கணும்னு ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்துக்கு நீ தீனி போடாத.
இதை பார்க்கணும். அந்த அதுக்கு பேர் என்னப்பா அந்த வீடியோ, அது என்ன பேரு? ஸ்கிரீன்ல அந்த இல்லை ஷார்ட், அந்த ஷார்ட் வீடியோவா, ஷார்ட்ஸ். அதை பார்த்தாட்டம் உனக்கு பார்த்துக்கிட்டே தூங்குறது உன் பலவீனமா இருக்கும். அப்போ இந்த பலவீனத்துக்கு இன்னைக்கு நைட்டு நீ தீனி போடாத. பலவீனத்துக்கு தீனி போட 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 என்ன தெரியுமா? கடைசியில் அது வளர்ந்து கெடாவா மாறி, வளர்த்த கெடா உன் நெஞ்சில் அது பாயம், உன் நெஞ்சில் ஏறி மிதிக்கும், உன் பலவீனம் உன் கொலவலையில மிதிக்கும். அன்னைக்கு தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும் இந்த பயலுக்கு தீனி போட்டது தப்பா போச்சு. நேற்று நைட்டு வரைக்கும் நீ போட்டிருக்கலாம், இப்போ இந்த நிமிஷத்துல தீனி போடாத, இரக்கம் காட்டாத. கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை நீ மேற்கொள்ளு, அடக்கி ஆள பாரு. பாக்கெட்ல இருந்து பாக்கெட்ல இருக்கட்டும், அது உனக்கு மேல வர விடாத. சிலருக்கு சில பலவீனம் இருக்கும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை நீ ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை கையாண்டு பார்க்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் அது வந்து உட்காரும். இதனுடைய இந்த வீழ்ச்சியில இருந்து கவனிங்க, ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஆண்டவர் சவுல்ட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு. எப்பா, என் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அமலேக்கையும் வழிமறிச்ச செய்கையை என் மனசுல வச்சிருக்கிறேன். இப்போ அவனை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணணும், தொடர்ச்சி எடுத்துட்டு ஒருத்தனையும் விட்டு வைக்காத, எல்லாவனையும் காலி பண்ணு அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு 400 வருஷத்துக்கு மேல ஆண்டவர் மனசுல இருந்த ஒரு பெரிய திட்டத்தை சவுல் கையில கொடுக்கிறாரு. இந்த வேலையை நீ முடிச்சு கொடு அப்படின்னு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா நான் என்ன செய்யணும்? அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? அப்பதான் அந்த பட்டியலை நான் வர முடியும். இப்போ ஆண்டவர் நம்பி கொடுத்தாரு. கடைசியில் அவன் என்ன செஞ்சான்? நலமானதை பிடிச்சு வச்சு அந்த ராஜாவையும் பிடிச்சு கொண்டு வந்துட்டான். அவனையும் வெட்டலை, நலமானதையும் கொண்டு போடலை. சில பேருக்கு மட்டும் சிலதை வெட்டி போட்டுட்டு வந்து நிற்கான். சாமுவேல் வாரான். சாமுவேல் வந்தவனே, பாஸ்டர் பிரைஸ்ல பாஸ்டர், நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடியே நான் செஞ்சு முடிச்சேன் பாஸ்டர் அப்படின்றாரு. அப்படியானால் என் காதில் விழுகிற சத்தம் என்ன? அப்ப சவுலுக்கு ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தை அவன் சரி கட்டல, அந்த தூரத்தை அவன் சரிப்படுத்தல, அதை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். என் காதில் விழுகிறது என்ன? அதுவா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு, ஆண்டவருக்கு காணி கொடுக்கறதுக்கு. இந்த ஏன் ஸ்கூலுக்கு வரல? வைத்த வலி. இந்த வைத்த வலி உலகத்துல எந்த ஸ்கேனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதே மாதிரி இந்த வைத்த வலி தலைவலி மாதிரி தான் சில ஆட்கள் ஆண்டவருக்கு கர்த்தர் சொன்னாரு. இந்த பாருங்க, கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து கவனமா யூஸ் பண்ணணும் எல்லாரும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொன்னா, என்ன சொன்னார் உன்ட்ட? கர்த்தர் சொன்னாராம். ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சரியா உறவாடுதல கர்த்தர் சொன்னாராம். அது என் பைபிள்ல இருக்கிற கர்த்தர் கிடையாது, நான் விசுவாசித்து ஆராதிக்கிற கர்த்தர் கிடையாது. தேவனுக்கும் உனக்கும் உறவு இல்லாம ஆண்டவர் சொன்னாருன்னு வார்த்தையை துணிஞ்சு பேசாத, நீ பயங்கர வஞ்சகத்துல இருக்க. சும்மா இப்ப அது ஒரு டென்ட்டா மாறிட்டு ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்தி பயந்து. பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் அப்படி அவருடைய நாமத்தையே பயந்து சொல்லவே மாட்டாங்க, ஆசாரியர் எடுத்தவர் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ வந்தது போனதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். எனக்கும் ஆண்டவர், என்னப்பா இது, இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு முறை சொல்றீங்க, நாங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் எவ்வளவு கரைஞ்செடுத்தோம், எப்பயாவது ஒரு முறை தான் வந்து லேசா சொல்லிட்டு போறீங்க. சில ஆட்களுக்கெல்லாம் டெய்லி 5 நேரம் வந்து சொல்லிட்டு போறீங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும், வார்த்தையை கவனமா பயன்படுத்தணும், முதிர்ச்சியோடு பயன்படுத்தணும். நல்லா கவனி. சாமுவேல் சொன்னா, ஏய் அவனை கொண்டு வா. நீ செய்யல, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்தாரு, நீ செய்ய தவறிட்ட. அந்த பயலை கொண்டு வா, அந்த அமலேக்கியனை கொண்டு வா. அமலேக்கியனை கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே வசனம் சொல்லுது 32 1 சாமுவேல் 15 32 வாசி, 15 32 வாசி.
1 சாமுவேல் 15:32 வேகமா. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவனை ஏன்ட்ட கொண்டு வா, அந்த அமலேக்கனை ஏன்ட்ட கொண்டு வா. ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகளற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளைகள் அற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். துண்டித்து போடு. சொல்லுங்க கவிங்க. துண்டித்து போட்டான். போடுங்க ஒரு போடு. துண்டித்து போட்டான். இந்த ராத்திரி நேரத்துல எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என் பலவீனத்தை துண்டித்து போடுறேன். என் பலவீனத்தை கர்த்தருக்கு முன்பாக சொல்லுவாய் திறந்து துண்டித்து போடுறேன். துண்டித்து போடு, பறிச்சு போடு, வெட்டி போடு. அத உயிரோட வைக்காத, உயிரோடு வைக்காத, வெட்டு. அவரை விட்டு ஒன்ன புரிச்சது எதோ இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அதை துண்டிச்சிரு. நீயா வெட்டினா உனக்கு காயம் லேசா போயிடும். அவரா போட்டாருன்னா காலமெல்லாம் இருக்கும் அந்த காயம். எப்படி வசதி? டேக் ஓவர் ஓன் டிசிஷன். அப்போ வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? நம்பர் ஒன் உணர்வு தேவை. சொல்லுங்க எல்லாரும். கடைசியா வளர்க்கிறேன் இத. உணர்வு தேவை. நம்பர் 2 அறிக்கை அவசியம். சொல்லுங்க. நம்பர் 3 விட்டு விடுவது. நம்பர் 4 திரும்ப இடம் கொடுக்காதே. என்னால சொல்லியிருக்கேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். உணர்வு தேவை, அறிக்கை அவசியம், விட்டு விடுவது, திரும்ப இடம் கொடுக்காதே. இப்ப நீங்க ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். உணர்வு தேவை, அறிக்கை, விட்டு விடுவது, 4வது திரும்ப, 5வது அப்புறம் நான் சொல்றேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் இதுக்கு நீ கேட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா இதை நிறுத்தி கண்ணெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஃப்ளோலையே, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த மூவ்லேயே போய் முடிக்கணும். இதெல்லாம் கண்டினியூ கொண்டு வர முடியாது. ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பண்ணிட்டு தான் அந்த தேட்டரை விட்டு வெளியே கொண்டு போகணும். இடையில கொண்டு போனால் உயிருக்கு ஆபத்தாயிரும். எப்படி வச்சதுன்னு கேட்டேன். ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஸ்டிச் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி மருந்து போட்டு, ஆனால் எதுவுமே ஆப்ரேஷன் தேட்டரில் வந்த அடையாளமே எல்லாம் போய் அவனுக்கு அனுப்பிடுவார். புரியுதா? சரி, முதல்ல என்ன சொன்ன? உணர்வு தேவை. இப்போ நீ விழுந்துட்ட, ட்ராக் மாறிட்ட, டிவியேட் ஆயிட்டு, தூரமா போயிட்ட, ஓகே. ஆனால் இப்போவும் என் தெய்வம், நான் பிரசங்கிக்கிற என் அருமை ரட்சகர் இயேசு உன் மேல உருக்கமும் இரக்கமும் உள்ள மாறாத தகப்பனுடைய அன்பு உள்ளம் கொண்டவராய், உனக்காக பரிதவிக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறாரு. அதான் அவருக்கு நிகர் அவர் தான், யாருமே கிடையாது. நீ எவ்வளவு சேட்டை பண்ணாலும், எவ்வளவு புலண்டாலும் நீ அவர் பிள்ளைங்கிறத விட்டு கொடுக்கவே மாட்டார். வரும்போது சொல்லி அனுப்பாடே, எல்லாரும் என் பிள்ளை பார்த்து பேசுறா, என்னையும் பாருங்க விட்டு கொடுக்கல, என்னையும் உங்களை விட்டு கொடுக்கல. ஏன்ட்ட என் பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்து பேசு, உன் பாட்டில் ஓங்கி போட்டுறாத, என் பிள்ளைகளுக்கு வலிக்கும். அது என் பிள்ளை, 1000 இருந்தாலும் என் பிள்ளை. ஆனா உங்ககிட்ட சொன்னதுக்கா நான் ஆண்டவன் என் பிள்ளைடா, கொஞ்சம் பார்த்து பேசு. அல்லேலூயா. நினைவோடு நினைவாணி, என் கனவோடு கனவாணி, பேச்சோடு பேச்சாணி, என் மூச்சோடு மூச்சாணி, என் நீலை என்னை தேடி நாளும் உம்மைத்தான் காணவே கூடும்.
எண்ணிலே என்னை தேடினாலும் உம்மை தான் காண. நோட்டு கூட்டு. ஆமென் சொல்றீங்களா? முதல்ல என்ன தேவை? கவனிங்க. நீ பண்ணிட்ட, இடம் கொடுத்துட்ட, ஆக்கிரமிப்பு வந்துருச்சு, என்னென்னமோ நடந்து போச்சு. ஏதோ உன் வாழ்க்கையில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஏதோ சில விஷயங்களை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் இந்த ராத்திரி உனக்காகவே நியமிச்சு உங்களை இங்கே கூட்டி வந்திருக்கிறாரு. அப்போ இதுக்கு மேலேயும் நீ போறது பயணத்துக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால கர்த்தர் உன்னை எப்படியும் கொண்டு வந்துட்டாரு. நீயா வரல, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ இதுல இருந்து நான் வெளியே வரணும். சொல்லுங்க, இதுல இருந்து நான் வெளியே வரணும். வெறும் கண்ணீரா கூடாது, வருத்தமும் திருத்தமும் ஊடிய கண்ணீரா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் வெளியே வரணும்னா எனக்கு என்ன தேவைன்றாருன்னா, என்னை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் தூக்கத்தான் போறேன். முதல்ல உனக்கு என்ன வேணும்னா உணர்வு தேவை. நான் செஞ்சது தவறுன்னு உணர்றியா? நீ நான் செஞ்சது தவறுன்னு உனக்கு ஒரு உணர்வு வருதா? அதாவதுங்க, சவுல் செய்ததை விட தாவீது செய்தது பயங்கரமானது. ஆனா சவுலுக்கு கிடைக்காத மன்னிப்பு தாவீது கிடைச்சே. எப்படி? இவன் செஞ்சது சின்ன விஷயம், சவுல். தாவீது செஞ்சது மிகப்பெரிய விஷயம். ஆனா அந்த சவுலுக்கு மன்னிப்பு கிடைக்கல, தாவீதுக்கு மன்னிப்பு கிடைத்தது. காரணம் என்னன்னா, இதுதான் விஷயம். தாவீது செய்தாலும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? அந்த உணர்வு இருந்துச்சு. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். அந்த உணர்வு வந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பயலுக்கு உணர்வே இல்லை. சாதாரணமா இப்ப என்ன, கர்த்தருக்கு தானே பலி செலுத்த போறேன், நான் தப்பு செஞ்சுட்டு அது தப்புன்னு உணரல. பாருங்க, அது எவ்வளவு பெரிய. அவனை என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவருக்கு இதாங்க ரொம்ப முக்கியம். நீ தவறுன்னு வருந்துறியா? முதல்ல உனக்குள்ள ஒரு வருத்தம் வருதா? ஒரு ஃபீலிங் வருதா? ஒரு உணர்வு வருதா? சவுலுக்கு துப்புரா கிடையாது. ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே சொன்னா வாய் திறந்து சமாளிக்கான். அந்த ஹேபிட்டை வளர்க்க விடாதுங்க. ஒரு நார்மலான லைஃப்லயே சிலருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். வழக்கமான வாழ்க்கையிலே சிலருக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க. ஆமா செஞ்சுட்டேன், இது அதனால செஞ்சுட்டேன், மறந்து செஞ்சுட்டேன், ஏதோ செஞ்சுட்டேன், சரி விடு, அப்படி பழக்கமே தவிர அதுக்கு சமாளிச்சு இன்னும் உன்னை கொண்டு வர பழகக்கூடாது. இந்த ஹேபிட் வந்து உன் ஸ்பிரிச்சுவலையும் அட்டாக் பண்ணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வீட்டிலேயே சின்ன விஷயம் தான் நீ பண்ணியிருப்ப. அம்மா அப்பாவை புருஷன் ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஆமா நான் அது பண்ணிட்டேன், எப்படி பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன், சரி விடு பார்த்துக்கிறேன். இப்படி பண்ணணுமே, இப்படி வரணுமே தவிர அதை சமாளிக்க கூடாது. அதை சமாளிக்கிறதுக்கு இன்னும் ஒன்று கொண்டு வரக்கூடாது. இதனால தான் இது அது நீங்க ஃபோன் போட்டனால தான் உப்பு கூடி போச்சு. நீங்க உங்களை யாரும் அந்நேரம் ஃபோன் போட சொன்னா, நீங்க ஃபோன் போட்டீங்களா? ஃபோன் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே உப்பு போட்டீங்க, உப்பு கூடி போச்சு. போட்டுட்டேங்க, அப்படி ஒத்துக்குவேன். ஏன் அந்த போனை உள்ள கொண்டு வர? இப்போ நடைமுறையா பேசுங்க. யூடியூப்ல அல்லது நம்முடைய ஃபோனில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை வேலைக்கு நம்ம எடுக்கிறோம், ஃபோன் பேசவோ அல்லது ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம். நமக்கு அவசியமில்லாத நிறைய உள்ள வருது, ஆடு நிறைய வருது. நமக்கு விரும்பாது, அவசியமில்லாத, அசிங்கமான நிறைய வருது இல்லையா? வருது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இது தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லி அதை நீ உடனே இக்னோர் பண்ணணுமே தவிர, ரிஜெக்ட் பண்ணணுமே தவிர, நீ அந்நேரம் போல சி எப்படி அசிங்கமானதெல்லாம் அனுப்புறான் பாரு, அவனை எதுக்கு சொல்ற? அவனை எதுக்கு இழுக்க? அவன் ஆல்ரெடி உள்ள கிடக்குறான். உலகத்துக்குள்ள இருக்கிறவனை திருத்த முடியாது. அவனை எதுக்கு இழுக்கிற? அவன் தொழிலே, அவன் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன். உலகம் துன்மார்க்கன் கையில. இப்போ நான் எங்க மிஸ்டேக் பண்றேன்? இதுதான் என் முதல் மிஸ்டேக். இங்க என்ன கண்டனெல்லாம் அனுப்புறான் பாரு. அவன் அதுக்குத்தான் இவ்வளவு வேலை பண்ணியிருக்கான், உன்னை இழுக்கத்தான் அனுப்புறான். இப்போ நீ குற்றம் சொல்லி சமாளிச்சு உன் பலவீனத்துக்கு நீ சரி கட்ட பார்க்க கூடாது. சி எனக்கு அவசியம் இல்லை, வால் போஸ்ட் ஒட்டியிருக்கான், அசிங்கமானது, கண்ட காரியத்துல ஒட்டியிருக்கான் பாரு, அவனை எதுக்கு இழுக்க? அவனை குறை சொல்லாத.
அவன் உள்ள கிடக்கிறவன் தான். ஆனா நீ தூக்கி எடுக்கப்பட்டவ. சி, எனக்கு தேவையில்லை இது சொல்ல வாய் வருதா? அங்கேயே வந்திருக்கணும்ல. எங்கேயே வந்திருக்கணும்? ஏதேன்லயே வந்திருக்கணும்ல. ஐயோ, எப்படியோ பண்ணிட்டேங்க. அந்த பையன் சொன்ன உடனே என் கண்ணெல்லாம் மறைச்சிச்சு, புத்தி மயங்கி போய் நான் பறிச்சுட்டேன். சொல்லணுமா இல்லையா? அவன் இவளை சொல்ல, இவ அத சொல்ல, இப்படித்தானே போச்சு. அப்ப அங்க என்ன இல்லாம போச்சு? லைஃப்ல இது ரொம்ப முக்கியம் தேவை பிள்ளைய. நீ எவ்வளவு பெரிய இடத்துல நீ வளர்ந்திருந்தாலும் நீ சில விஷயத்தை பண்ணும்பொழுது யாராவது சொல்லுமா, எஸ் அக்செப்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண மாற்ற பிரயாசப்படணுமே தவிர அதை சரி கட்டக்கூடாது. பதிலுக்கு பதில் பேசி உன் பேச்சு திறமையில இங்க வண்டி ஓடும், இவர்கிட்ட ஓடாது. உன் வீட்டுக்குள்ள ஓடும், உன்னை சுத்தி இருக்க 4 பேர்ட்ட வேணா உன் பேச்சு திறமை எடுக்கும். இங்கெல்லாம் பேச்சு திறமெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் பேச்சு திறமை, உன் அறிவு திறமை, சமாளிக்கிறது, எதனாலும் சமாளிச்சு பேச்சு வெளியே வர்றது, இது மோசமான பழக்கங்க. இது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்ச்சி அடைய வைக்கிற பழக்கம். உங்களுக்கு இது தெரியாது. இது எப்போ எங்க வந்து உன்னை தாக்குங்கிறது உனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள சபைக்கு உதவி செய்வாராக. இதை சரி பண்ண உதவி செய்வாராக. உங்க மனைவிட்ட, உங்க கணவன்ட்ட முதல்ல இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உன் தாய் தகப்பன்ட்ட முதல்ல இதை பிராக்டிஸ் பண்ணு. ஆமா 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 இருக்கலாம், எஸ் இருக்கலாம். சொல்லிடு. இப்போ உன்ட்ட வந்து ஒரு ஆள் வந்து இப்படி இந்த மாதிரிப்பா இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படியா, ஓகே மாத்திக்கிறேன், முடிஞ்சு, வேலை முடிஞ்சு வச்சு. அதை போய் நீ சமாளித்து சரி கட்டி பேசி அதை வளர்த்து ஆக்குவாதமாக்கி எதுக்கு பெருசா பிரதர் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது பிரதர் அப்படின்னா, அப்படியா ஓகே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், முகரையில் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்காப்பா? ஒன்றும் இல்லை, கிளம்பு, ஒன்றும் இல்லை, கிளம்பு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. என்னையா அவன் பெரிய ஒரு வங்கனத்தோடு உள்ள வச்சுட்டு வருவான். இதை வச்சு உன்னை வம்பெழுத்து உன்னை எதையாவது சிக்க வைக்கணும்னு வருவான். நீ ஒரே வாரத்தில் அக்செப்ட் பண்ணி ஆமாம் இருக்கலாம், ஆமாம் செஞ்சுருப்பேன், சரி ஓகே மாற்றிக்கிறேன், வேற என்ன, வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இல்லை, அப்போ கிளம்பு. டாபிக் முடிஞ்சா? அதை போட்டு அதுக்கு 4 காரணம் வேண்டாம். இது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குங்கிறதுனால தான் இந்த உன்னுடைய இது வந்து சுய குணமா அல்லது உன்னுடைய ஜென்ம சுவாமா தரல. இதை இப்படி துண்டிச்சு போடணும். உணர்வு ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில. உணர்வு ரொம்ப முக்கியம். 2வது என்ன சொன்னேன்? கவனிங்க, அறிக்கை அவசியம். அதாவது நீங்க தாவீதுடைய 51 எடுங்க, சங்கீதம் 51 எடுங்க, சங்கீதம் 51 எடுங்க, சீக்கிரம் எடுங்க, வாசிக்க 2வது வசனம் வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. என் அக்கிரமம் நீங்க. அடுத்து என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். 3வது வசனம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்படியே ஒத்துக்கிட்டான். நான் ஏன் பாவம், ஏன் மீறுதல், அவன் தான் காரணம். அவ எதுக்கு குளிச்சா? அவளை யாரு குளிக்க சொன்னா? காரணம் காட்டினானா? அடுத்தவங்களை காரணம் காட்டுறத நிறுத்து. முதல்ல நீ சரியாக விரும்புறியா, எழும்ப விரும்புறியா, மேல வர விரும்புறியா, யாரையும் காரணம் கட்டாத. ஏன் பாவம் ஆண்டவரே, ஏன் மீறுதல் ஆண்டவரே, ஏன் தவறு ஆண்டவரே, நான் தான்ப்பா. ஒத்துக்கோ. உருப்படணும்னா ஒத்துக்கோ. இல்லை இப்படியே வண்டி போட்டோம்னா போற வரைக்கும் போ. கடைசியில் ஆக்கர் கடையில் தான் போடுற மாதிரி வரும். சர்வீஸ் கூட கொண்டு போக முடியாது. இப்போ இந்த கண்டிஷன் சர்வீஸ் போனால் ஓகே, ஆல் ரைட், எல்லாம் நார்மல் ஆயிரும். ஆனால் இது தொடர்ந்ததுன்னா ஆக்கர் கடை. ஆக்கர் கடைனா தெரியுமா? ஆக்கர் கடைனா தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுல்ல. ஈயம்பு தாளைக்கு அதான் அக்கர் கடை.
இப்போ இது சர்வீஸ் ஸ்டேஷன், சரியாயிரும். இது சரியாயிரும். இப்போ விட்டனா சரியாயிரும். இப்போயும் வண்டியை விடலைன்னா ஆக்கர் கடை ஞாபகம் வச்சு பக்கத்தில் கேளுங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் ஆக்கர் கடையான்னு கேளுங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் ஆக்கர் கடையாப்பா? சர்வீஸே போதுமா? சதீஷுக்கு சர்வீஸே போதுமா? தம்பி தங்கச்சி, மேபி இது உனக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கலாம். அவனுடைய ப்ரேயர்ல எவ்வளவு ஒரு குவாலிட்டி பாருங்க. தேவன் அதனால தான் இத ஊர் அறிஞ்சாலும் பரவாயில்ல, இவனுடைய மிஸ்டேக் எல்லாருக்கும் ஒரு லெசனா இருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் வேதத்துல இத முத்திர குத்தி வச்சுட்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் உலகம் முழுவதும் தெரிகிற மாதிரி, தலைமுறைகள் தெரிகிற மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஏன் எழுதி வச்சாருன்னா இது எனக்கு ஒரு லெசன். My mistake is my lesson. இது ஒரு லெசன். என் பாவம் எவ்வளவு குவாலிட்டி. நீங்க அந்த பிரேயரை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அவனை குற்றவாளியா இல்ல, நான் அப்படி பார்க்கல, கத்தரவனை அப்படி பார்க்கல. எவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு பிரேயர். எனக்காவது நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? என் என் நான் நான் நான். அப்ப அவனுக்குள்ள உணர்வு இருக்கு. அதை அறிக்கையிடுறான். வாயை திறந்து நீ செய்த காரியத்தை எழும்பணும்னு விரும்புறேனா, கத்தர் ராத்திரியில வந்தது உன்னை தூக்கி விடுறதுக்கு தான். ஆற்றி தேற்றி ஆடவரைச்சு அனுப்ப அல்ல, தூக்கி விட்டு துண்டிச்சு உன்னை வேறு விரிச்சு அவர் தோளில போட்டு உன்னை கொண்டு போகத்தான் வந்திருக்காரு. இருள்ல இருக்கிற உன்னை தோளில தூக்கி போடத்தான் வந்திருக்காரு கர்த்தர். இந்த ஆடு இருள்ல கிடக்கு. இங்க கிடக்கிற இந்த ஒரு ஆடு, எந்த ஒரு ஆடுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆடு. 99 ஆடு உள்ள இருக்கு, ஆனா ஒரு ஆடு இருள கிடக்கு. இருள கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த ராத்திரியில வாராரு மேய்ப்பன், வாராரு ஆட்டுக்கு உரிமையாளன், வாராரு மந்தைக்கு உரியவர், வாராரு மந்தைக்கா ஜீவனை கொடுத்தவர், வாராரு. நீ எந்த இருள இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பாரு. உன்னை தூக்கி விட்டு உன்னை தோல்ல வச்சு கொண்டு போவார். தோல்ல உன்னை அடிச்சு காலை உடைக்க வரல. அந்த மேய்ப்பன் தேடி வந்து படுவா ரசங்கள் மந்தைய விட்டா போன வா நீ போவையான்னு சொல்லி அடிச்சு காலை உடைக்கல. காயப்பட்ட ஆட காலை உடைக்கல, அப்படியே தூக்கி தோல்ல போட்டு போனார். நானா இருந்தோம்னா அடிச்சு காலை உடைச்சிருப்பேன். நீ போவையாடா, மந்தைய விட்டு போவையா, காலை உடைச்சிருப்போம். ஆனா நல்ல மேய்ப்பன் தோல்ல போட்டு போனாரு. உரிமைக்காரர் வந்திருக்காரு, ஒப்புக்கொடு. உன்னை விலை கொடுத்து வாங்கினவர் வந்திருக்காரு. ராத்திரில உங்க கூட பேசுகிறார் கர்த்தர். உன்னை விலை கொடுத்து வாங்கினவர், சிருஷ்டிப்புலையே நீ அவருக்கு சொந்தமானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ எனக்கு பிரியமானவள். இரண்டாவது ரத்தம் கொடுத்து உன்னை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறாரு. ரெண்டு விதத்துல நீ அவருக்கு சொந்தமானவள், சொந்தமானவள். அந்த சொந்தமானவர் வந்திருக்காரு, உரிமைக்காரர் வந்திருக்காரு. இனி ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றப்படும், அவர் மீட்டுக் கொள்ளுவாரு. இருள கிடந்தேன்னு அழுறியா? அழாத. இப்ப ஜெபத்தின் முடியல நீ தோளுக்கு வந்துருவ. இப்ப ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது உணர்வு. செஞ்சுட்டேன் பரத்துக்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய் ஒத்து அதை அறிக்கையிடு, கன்ஃபஸ் பண்ணு. எப்படி நீ செய்யறது மட்டும் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி ரசிச்சு ருசிச்சு மணிக்கணக்கா நீ செய்வியா? நீ ஆலயத்துல வந்துட்டு அப்பா மன்னிச்சிருங்க என்ன அப்படி ஈஸியா சொல்லுவியான். இது என்னடா நியாயம்? இது என்னடா ஜபம்? உன் ஜபம் இல்ல, நீ உருப்படணுமா? உருப்படாத ஜபத்தை முதல்ல தூர போடு. செய்யறது மட்டும் ரசிச்சு ருசிச்சு செய்யற, பாக்குறது மட்டும் அவ்வளவு நேரம் மணிக்கணக்கா. நைட்டு ஜபத்து கூட நீ இது வரைக்கும் அப்படி உட்கார்ந்தது இல்லை. 1 மணி 2 மணி 3 மணிலாம் தாண்டி உட்கார்ந்துருப்ப. ஆனா ஜபம் பண்ணது மட்டும் ஆண்டவரே செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க, ரைட் போயிட்டு வரட்டும். அது என்ன ஜபம்? அறிக்கையிடு. நீ எங்க இருந்து ஆரம்பிச்ச? ஆண்டவரே என் சிந்தனையில நான் இதை யோசித்தேன், என் பார்வையில நான் இதை பார்த்தேன், என் வாயினால இதை நான் பேசினேன், என் கையினால நான் இதை தொட்டேன், என் கால்னால நான் இப்படி நடந்தேன். இப்படின்னு நீ எப்படி எல்லாம் ஆரம்பிச்சு செய்து முடிச்சையோ அதை வாயினால சொல்லி அறிக்கையிட்டு விட்டு விடு. இந்த ரட்சிப்பு தான் பூரண ரட்சிப்பு.
சரியான ரட்சிப்பு. இந்த வழியில வராத உன் ரட்சிப்பு சந்தேகத்துக்குரிய ரட்சிப்பு. இது சும்மா மேல் காயத்தை பூசி அனுப்புற ரட்சிப்பு. அது உள்ள உனக்கு சீல் பிடிச்சி உள்ள இன்ஃபெக்ஷன் ஹெவி ஆகி நாளைக்கு குணமாக்க முடியாத ஒரு பெரிய டிசீஸா மாறக்கூடிய அளவுக்கு இந்த ஆபத்து போகும். உணர்வு அறிக்கை. உணர்வு என்ன சொன்ன? விட்டு விடு. திரும்ப அதை என்ன செய்ய? விட்டு விடு. விட்டு. நாலாவது, அதுக்கு மறுபடியும் வாய்ப்பு வரும். அது வராமலாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வராமலாம் இருக்காது. மூக்கு இருக்கிற வரைக்கும் மூக்குக்கு ஜலதோஷம் வரும், தலை இருக்கிற வரைக்கும் தலைவலிக்கு தலைக்கு தலைவலி வரும். அப்போ திரும்ப வரும். அதை நீ எதில் நீ பலவீனமாக இருந்தையோ அது மறுபடியும் நீ பார்க்கறதுக்கு வாய்ப்பு வரும். எதை நீ விட்டையோ அதை மறுபடியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நீ விட்டுருப்ப, கஷ்டப்பட்டு ஜெபிச்சு போராடி நீ விட்டுருப்ப. கூப்பிடுவாங்க ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, பாப்பா நீ நான் விட்டுட்டேன், சரி பரவாயில்ல, ஒரு கோகோ குடி, ஒரு கொக்கோ கோலா குடி, தப்பு இல்லை. ஆமா, கொக்கோ கோலா குடிச்சா தப்பு இல்லையே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ முதல்ல உனக்கு அந்த என்ட்ரன்ஸ் தெரிய மாட்டுக்கு. முதல்ல என்ட்ரன்ஸ் கேட்டு நீ பூட்டி பழகு. அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல மெயின் கேட் இருக்குல்ல, அதை பூட்டிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நீ பெட்ரூம் கதை பூட்டுறது அது பெரிய விஷயம் இல்லை. என்ட்ரன்ஸை நீ க்ளோஸ் பண்ணு, இடம் கொடுக்காத. இதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அந்த கண்ட்ரோல் சொல்லுங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இது நமக்கு ரொம்ப அவசியங்க. ஒரு காரியத்துக்காக நீ போன் எடுக்க, அந்த காரியத்தை முடிச்ச உடனே வேற ஒண்ணு உள்ள வரும்ல, அதுக்கு அந்த நேரத்தில் இடம் கொடுக்காத. முடிஞ்சா அந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வை. உன்னை பெரிய பிஸிமான காட்டினதுக்காக உன் போன் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கணும்னு கேட்டாத, ஆஃப் பண்ணி வை. அப்படி வந்தாலுமே என் வேலை முடிஞ்சு, இனி எனக்கு தேவையில்லை. ஒரு டீ கடைக்கு போற அல்லது ஒரு பஜாருக்கு போறீங்க, வெளியில எங்கேயோ இடத்துக்கு போறீங்கன்னா எதுக்கு போறீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. குறுக்க வேண்டாத ஆட்கள் எவனாவது வந்து நின்று ஹாய்மா ஹாய்மா அப்புறம் ஆயுதான், அவ்வளோதான், முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அந்த நீ ஒரு வேலையா போறீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுல கவனம் செலுத்துங்க. இடையில உன் ஷெட்யூல்ல இல்லாத எதெல்லாம் வருதோ அதை அவாய்ட் பண்ணு. உன் ஷெட்யூல்ல இல்லாதது குறுக்க வருவான், யாராவது நிப்பான், எல்லாரும் நிப்பான், ஏதாவது பேசுவாங்க. இந்த அன்னெசரியா ரோட்ல நின்று பேசுறத என்ன பொறுத்தளவு கெட்ட பழக்கம். அது விசுவாசிய பாக்கையா, வேற யாரா பாஸ்ட பாக்கியா, பிரைஸ்லாம் போட்டு போயிட்டே இரு. பேசணும்னா எங்க பேசணுமோ அங்க வந்து பேசி பழகு. ரோட்ல நின்று பேசுறது, வண்டியில உட்கார்ந்து பேசுறது, கதவை இறக்க விட்டு பேசுறது, அந்த ரோட்ல மணிக்கணக்கா ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஓகே உட்காந்து மணிக்கணக்கா, அது ஒரு கெட்ட பழக்கம் என்ன பொறுத்தவரையில். முதல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை நல்லா இருக்குன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. நீ முதல்ல டீ கடையில போய் நின்று டீ குடிக்கிறது தப்பு. ஏதாய் ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? வாழ்நாள் முழுதான் உங்களுக்கு உழைக்க ஒரு டீ குடைக்காதா? அதுவே ஒரு கெட்ட பழக்கம். முடிஞ்ச பிற ரூமுக்கு வாங்க, முடிஞ்ச பிற ரூமுக்கு வாங்க. எங்க எல்லா என்ன கவனிங்க, எல்லாமே அங்கதான் ஆரம்பமாகுது. உங்களால கண்ட்ரோல் பண்றதுல நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா நான் சொல்றத கொஞ்சம் கடைபிடிங்க, நிச்சயம் உங்களுக்கு இது பலனா இருக்கும். ஏன்னா அந்த டீ கடைக்கு போறேன், அந்த பொட்டி கடைக்கு போறேன், அந்த பேப்பரை படிக்கிறதுனால தான் அங்கதான் வச்சிருக்க உனக்கு செக்கு. உன்னை எங்க பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியும், அங்க பிடிப்பான் உன்னை. அந்த பெட்டி கடையில உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே அடையாளமா இருக்க கூடாது. இந்த கடையில இவனை பார்க்கலாம், இந்த பொட்டி கடையில இந்த டீ கடையில இவனை பார்க்கலாம், அது உனக்கு அடையாளமா இருக்க கூடாது. அது உனக்கு தகுதி அல்ல. எது 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 உன் தகுதியை கெடுக்கும் கட் பண்ணு. உன் பலவீனத்துக்கு எதெல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணு. அங்க போன அந்நேரம் அவங்க வருவாங்க, அவங்க வந்து அதை பேசுவாங்க, நீயும் பேசுவ. சொற்களின் மிகுதி பாவத்தை வரவழைக்கும். நீ விட்ட பலவீனத்தை மறுபடியும் தொடரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதை வெட்டு. முதல்ல செய்ய வேண்டியதை செய்யாம ஊழல் வந்து கண்ணீர் வடிச்சு என்ன பிரயோஜனம்? நீ எங்க எங்க நீ இடம் கொடுத்து அதெல்லாம் இப்போ அதை பிரேக் பண்ணு, அதை உடைச்சு தரமட்டமாய்க்கிற. எந்த குணம், எந்த ஹேபிட், இது நான் செய்ததுனால எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, வேண்டாம். அதுல உனக்கு என்ன பெருசா உனக்கு கெட்ட போற, வேண்டாம், விட்டு.
ஒரு ஆளை சந்திக்கிறதுனால உனக்கு ஒரு வீழ்ச்சி வருதா, அந்த ஆளை சந்திக்கிற நிறுத்து. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பரலோகத்தோட அவன் எனக்கு முக்கியமானவன் கிடையாது. வேலை செய்தா வழக்கமான செய்தியா கேட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் நேரம் எடுத்து நான் உசுரை கொடுத்து பேசி பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. கொஞ்சம் பேராய்களும் இதுல ரட்சிக்கப்பட்டு இதுல மீட்கப்பட்டு வெளியே வரணும். மொத்த சபையும் இதுல யார் யாரெல்லாம் உள்ள லாக் ஆயிருக்கீங்களோ அத்தனை பேரும் இந்த ராத்திரியில நீங்க ஒரு டெலிவர் ஆகி வெளியே வரணும். உணர்வு, அடுத்து அறிக்கை, விட்டுவிடு, அடுத்து இடம் கொடுக்காய். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும்ல, அதுக்கு நீ இடம் கொடுத்து பழகாதீங்க. ஒரு கவனிங்க, ஒரு 21 நாள் கஷ்டப்பட்டு உபவாச ஜெபம் பண்ணு நான் சொல்லலை. 21 நாள் கண்ட்ரோல் பண்ணி அந்த காரியத்தை நீ செய்யாம இரு. அந்த நேரத்தில் வேற அவசியமான ஒன்றை செய்து பழகு. சொல்லுங்க, பழக்கம் வழக்கத்துக்குள்ள கொண்டு போயிடும். நீ உன்னை பழகிட்டேன்னா அது உன் வழக்கமா மாறிடும். அப்புறம் உன்னை மாற்றவே முடியாது. அதில் நீ பழகி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அநியாயத்துக்கு அதுதான் எனக்கு என்ன செய்யுது, அப்படியே இழுக்கு. அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ பழகிட்ட. சீனி போடாமல் குடின்றாரு, டீ கடுண்டி தான் குடின்றாரு. கஷ்டப்பட்டு நீ ஒரு மாதம் நீ கஷ்டப்பட்டு குடிச்சு பழ, அதுக்கப்புறம் அதுக்கு உன் பாடி செட் ஆயிரும். அதில் தான் பிரியப்படுவே தவிர பழசுக்கு நீ போக மாட்ட. எது உனக்கு இங்கே போனால் மறுபடியும் அந்த ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எதுவோ, மீடியாவோ, யூடியூப்போ, நெட்வொர்க்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, அது உலக சிநேகமோ, அது வேண்டாத உறவோ, அல்லது அந்த அந்த அந்தரங்க காரியத்தில் இருக்கிற வீழ்ச்சியோ, அதை அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அதுக்கு ஒரு எண்டிங்கை கொடு, அதுக்கு ஒரு முடிவை கொடு. இந்த நாளையும் நாள் தானே சொன்னேன், இந்த நாளையும் நான் செஞ்சா கவனிங்க, 5ஆவதா இதுல எனக்கு தேவன் ஒரு பலன் தருவாரு. இந்த நாளையும் நான் செஞ்சா 5ஆவது தேவன் உனக்கு பலன் தருவாரு. இதுல நீ நிலைச்சு இருக்க, உன் கமிட்மெண்ட்ல, உன் உறுதியில நீ நிலைச்சு இருக்க, 5ஆவது கர்த்தர் உனக்கு பலன் தருவாரு. எஸ், தேவன் உனக்கு பலன் தருவாரு. இந்த நாளை நீ செஞ்சுட்டு நீ ஆண்டவர்கிட்ட கேளு. இதுல நீ நிலைச்சிருக்க, வெளியே வர, உன்னை தூக்கி விட, மீட்டெடுக்க, உன்னை கழுவ, சுத்திகரிக்க, திரும்ப அந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க, அந்த வீழ்ச்சி உள்ள வராது இருக்க, அந்த ஆவி உள்ள வராது இருக்க, அவர் உனக்கு பலன் தருவாரு. என் கர்த்தர் உனக்கு பலன் தருவாருங்க. அனுபவத்துல அடிச்சு வைராக்கியமா சொல்றேன், நாளைன்னு செஞ்சு பாரு. திரும்ப நீ விழாதபடி காக்கிறவர், திரும்ப நீ உன் கால்கள் வழி விலகி போகாதபடி காக்கிறவர் உனக்கு பலன் நிச்சயம் தருவாரு. அந்த பலன் எங்கிருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, நாளை நீ செஞ்சிட்டேன்னு வையன், உணர்வடைந்து அறிக்கையிட்டு விட்டு விட்டு திரும்ப இடம் கொடுக்காம அப்பா நீ வந்தேன் வையன், அவர் தூக்கி விட்டு உனக்கு பலன் தந்து திரும்ப செய்யாதபடி, அந்த சிந்தை திரும்ப உனக்கு போகாதபடி, உன் விருப்பம் திரும்ப போகாதபடி உனக்கு பலன் தருவாரு. உன் சிந்தையில பலன், உன் கண்ணுல பலன், உன் இருதயத்துல பலன், உன் கால்ல பலன் உனக்கு தருவாரு. சத்தியத்தை பேசுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தா அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலன் தருவாரு. உன்னை விழாதபடி அவர் காப்பாரியா. அதுக்குத்தான் அவரு பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? பாவத்தை கண்டித்து உணர்த்த, சத்தியத்தை போதிக்க, திரும்பவும் அதை செய்யாமல் இருக்க பலன் கொடுக்க தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம அவர் பிதா அவருக்கு கொடுத்த டியூட்டியை இது. ஆனால் நம்ம அந்த டியூட்டியை கொடுக்காம நம்ம வேற ஒரு டியூட்டியை கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம என்ன நினைக்க தெரியுமா? 3வது பாட்டில் கைதட்டுறது தான் பரிசுத்த ஆவியானவர். டெம்போவை கூட்டி கைதட்டு தான் பரிசுத்த ஆவியானவர். வேலை எங்களையும் குதிக்க தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்குத்தான் கட்டும் போதே சொல்லியிருக்கேன், இன்ஜினியர் ஐயோ
சார் நாங்கள் வந்து பெந்தைக்கோஸ்த விசுவாசி, அதனால் கொஞ்சம் மேலே ரூஃப் காங்கிரீட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அப்படின்னு அவர் சொன்னார். உங்கள் மக்களை வந்து நல்லா குதிக்க சொல்லுங்கள், ஒன்றுமே ஆகாது. சீரியஸாக சொன்னீங்க சார். ஏன்னா அவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டா. அப்போ நான் கூப்பிட்டு எங்கள் மக்கள் வந்து நாங்கள் பெந்தைக்கோஸ்தே சபை பெண்டிகாஸ்டில் ஒர்ஷிப் உங்களுக்கு தெரியும்லன்னு. அப்போ நல்லா குதிக்க சொல்லுங்க பாஸ்டர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கீழேயே 120 மூட போட்டு வச்சிருக்கு குழிக்குள்ளையே, மேலே நீ எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. அதெல்லாம் வந்து நல்லா குதிங்க, ஆனால் வருந்தி திருந்தி ஒழுங்கா வந்துட்டு குதி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு பலன் கொடுக்க? கொலாய் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கா? புருஷனுக்கும் பொண்டாட்டியும் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கா? எதுக்கு பலன்? அந்த சப்பாத்தி கட்டையை உடைக்கிறதுக்கா? அந்த சொம்பை நெளிக்கிறதுக்கா? எந்த வீட்டில் எந்த கட்டை உடைஞ்சு எதுக்கு பலன் சொல்லுங்க? பாவத்தை திரும்ப செய்யாமல் இருக்க பலன். கவனிங்க, பேதுரு சபிச்சு சத்தியம் பண்ணா, பெண்ணுக்கு பயந்து ஓடுனா, என்ன கிடைக்குன்னு கேட்டான். அதே பேதுரு மேலறையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா? அத்தனை பேருக்கு முன்னால இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். இப்ப அவனுக்கு என்ன வந்திருக்கு? பலன் வந்துச்சு. பரிசுத்தாய் வந்த உடனே அந்த செய்த பாவத்தை செய்யாதபடிக்கு அவருக்கு விருப்பமானது செய்யக்கூடிய பலன் வந்திருக்கு. அன்னைக்கு என்ன கிடைக்குன்னு கேட்ட பேதுரு இப்ப பரிசுத்தாய் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, நசரனாகிய இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கு, எழும்பி நடனாரு. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னா இதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். சும்மா கூப்பாடு போட்டுட்டு உங்களை நீங்க என்னைய நான் உங்களை ஏமாத்துறது கிடையாது. அப்படியே ட்ரெடிஷனலா மாறிட்டு இதெல்லாம் மாத்தணும். அழுகையும் ஆர்ப்பரிப்பும் அமைதியான ஆராதனையிலே வந்து பழகணும். அந்த அழுகையைத்தான் நம்புவார் ஆண்டவர். அந்த ஆர்ப்பரிப்பு ஒரு ஆரம்ப ஜெபத்துல ஏன் அப்படி வர மாட்டேங்குது உங்களுக்கு? அந்த ஆர்ப்பரிப்பு ஆரம்ப ஜெபத்துல வரணும்ல. ஆரம்ப ஜெபத்துல ஒரு அமைதியான ஜெபத்திலே அந்த அர்ப்பணம் வரணும்ல, அந்த ஆர்ப்பரிப்பு அந்த கண்ணீர் வரணும்ல. இந்த உணர்வுல பழகாதீங்க, தேவ பிரசன்னத்துல வாழ்ந்து பழகுங்க. உங்களை நீங்க ஏமாத்தாதீங்க, உங்க மாம்சத்தை திருப்திப்படுத்தி ஆராதிச்சு முடிக்காதீங்க. இப்ப எவ்வளவுதான் பேசினாலும் இப்ப எனக்கு டைம் இல்லை, இன்னும் சொல்ல வேண்டியது. அடுத்த கட்டத்துக்குள்ள போகிறது இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்கு. இதனுடைய அடுத்த இதுவரைக்கும் என்ன செஞ்சாரு? வெட்டி எடுத்து எல்லாத்தையும் கிளம்பெல்லாம் பிதுக்கி எடுத்து அந்த கட்டியெல்லாம் வெளியே எடுத்துட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் அவர் லேயர் 1 லேயர் 2ன்னு சொல்லி நிறைய மெடிசன்ஸ் போட வேண்டியதெல்லாம் அடுத்து கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் மூடி அனுப்புகிறேன். அடுத்த வாரம் கொஞ்சம் அது அடுத்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நல்லா கவனிங்க. அவர் தருகிற பலத்துல நீ மறுபடியும் எழும்பி வேற மனிதனாய் மாறி நீ எங்க விட்டையோ அங்க வர, நீ இழந்த ஆதி அன்புல திரும்பி வர, நீ விழுந்த இடத்துல மறுபடியும் எழும்பி வர, உன்னுடைய ஊழியத்தை நீ தொடர, உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை நீ தொடர, அவரோடு இருக்கிற அந்த உறவுல நீ மறுபடியும் வர. முதல்ல ஒன்று சொன்னார்ல, முதல்ல ஒன்றை பேசினார்ல, அன்னைக்கு யாராலையும் வேகத்தை தடுக்க முடியாது. தனியாத தாகம், அந்த அடக்க முடியாத வைராக்கியம், அந்த மங்காத ஜப அக்கினி, இதுக்குள்ள நீ திரும்பவும் வர முடியும். திரும்பவும் கர்த்தர் கொண்டு வர விரும்புறாரு. மறுபடியும் அந்த வேகம் உனக்கு வரும். மறுபடியும் உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வர தேவன் விரும்புறாரு. கமிட் பண்ணுவோமா? சீரியஸா கவனிங்க, ஒன்று சொல்றேன், சீரியஸா கமிட் பண்ணுவோமா? சீரியஸ்னா உங்களுக்குள்ள இது சீரியஸா எடுக்கணும். வழக்கமா போன வாரம் மாதிரியே அப்படி இல்லை, ரொம்ப சீரியஸா இந்த டாபிக்கு சம்பந்தம் உள்ள பிள்ளைங்க உள்ள இருக்கிறீங்கன்னு தேவன் அறிவா. இந்த தலைப்புக்கு அவசியமான பிள்ளைங்க உள்ள இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அறிவா. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இப்போ நீ பண்ற கமிட்மெண்ட் ரெகுலரான அஸ்யூஷுவலா கமிட்மெண்டா இருக்கக்கூடாது. இது சீரியஸான கமிட்மெண்டா இருக்கணும். உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலா இருக்கணும். இந்த நாளை நீ செய்து உன்னை அர்ப்பணிச்சு பாரு. இந்த ஒரு வாரம் நிச்சயமா உன் எல்லையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நீ பார்ப்ப. அடுத்த வாரம் இப்ப நீ கட்டாயத்தின் பேர்ல வந்திருப்பீங்க, அடுத்த வாரம் ஆசையா வருவேன். ஒப்பு கொடுப்போமா? சீரியஸா ஒப்பு கொடுப்போமா? முழங்கால எல்லாரும் முழங்கால நினைவெல்லாம்
உன் புகழாக நினைவெல்லாம் உமதா என் பேச்செல்லாம் உன் புகழா உம்மை அல்லாமல் நிம்மதியே உம்மை அன்றி வேறு மயில். ஒரு காலத்தில் இப்படி இருந்தவதானே, உம்மை அல்லாமல் நிம்மதியே உம்மை அன்றி வேறு மகிழ் வேறு. உயிருள்ள நாளல் உம்மை பாடுவேன், என் ஆசை நாயகா உம்மை நேசி. உயிருள்ள ஆசை நாயகா உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. வா 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 வா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க ஓடிவா ஓடிவா, அந்த பலவீனத்தை துண்டித்து போட்டுட்டு ஓடிவா. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், போதும் நீங்க போதும். சமூகம் பிரசன்னம் இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன் ஏசையா. Come on, ஓடிவா. ஆகாப்ப துண்டித்து போட்டுட்டு உணர்வோடு அறிக்கையிட்டு விட்டு விட்டு திரும்ப இடம் கொடுக்க மாட்டேன்னு உறுதியோடு நீ ஓடிவா. அந்த தூரத்தை சரி பண்ணு, துரோகியா மாறிடாத. அந்த கொஞ்ச தூரத்தை சரி பண்ணு, அந்த தூரத்தை உடனே சரி பண்ணு. இதற்காகத்தான் மறுபடியும் ஒண்ணு அந்த நிலைமையில பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எப்படி அன்னைக்கு ஆதியில உன்னை பார்த்தாரோ, ஆதி அன்புல உன்னை எப்படி பார்த்தாரு, நீ அவரு கொஞ்சி அவர் பிரசனத்துல மூழ்கி மறுபடியும் உன்னை அப்படி பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இருள கிடக்குறேன்னு பயப்படுறையா, உரிமையாளர் பக்கத்துல வந்திருக்காரு. நீ எந்த இருள கிடந்தாலும் அல்லேலூயா, நீ கதறினல, நீ கதறினல, அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுல, சத்தத்தை கேட்டு சத்தம் இருக்கிற திசை நோக்கி மேய்ப்பன் நடந்து வாராரு. ராத்திரியில உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ இருள நீ இருக்கிற அந்த பள்ளத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை பார்த்த உடனே அவருக்கு இருந்த சந்தோஷம், அவருக்கு இருந்த சந்தோஷம் இப்போ உனக்கு இருக்கா? உன்னை கண்டுபிடிச்சதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்.
அவர் முகத்தை திரும்ப பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கிறாரு. எங்கடா போன, எங்கப்பா போன, இத்தனை நாள் அந்த இடத்துல உனக்கு காணோம். அந்த இன்னர் சேம்பர்ல இன்டிமெசியான ஒரு ரிலேஷன்ல உறவாடுவையே, கண்ணீர் தாரதாரையா ஊத்துவையே. முழங்கால் போடும் பொழுது ஒரு இடத்துல இருப்ப, எழும்பும் பொழுது இன்னும் ஒரு இடத்துல இருந்து எழும்புவ. எங்க போன நீ அந்த இடத்துல இப்போ காணலைய. ஆனா திரும்ப உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், திரும்ப உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். மேய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டாரு, மேய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. உன்னை வழி விலக பண்ணுன, உன்னை பயமுறுத்தின அந்த துஷ்ட மிருகத்தை இப்ப வேட்டையாடுறாரு மேய்ப்பன். அந்த துஷ்ட மிருகத்தை கர்த்தர் இப்ப பேரு போடுறாரு. உன்னை காயப்படுத்தின மிருகத்தை இப்ப கர்த்தர் இப்ப பேரி போடுறாரு. மேய்ப்பன் பீறி போடுறாரு. தாவீது அந்த ஆட்டை கரடியை சிங்கமும் பிடிச்சிட்டு போன போது உயிரை பணைய வச்சு அந்த வாழ்க்கை ஆட்டை தப்புவிச்சது போல என்னுடைய நல்ல மேய்ப்ப, என் அருமை ரட்சக இப்போ அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து, கரடியின் வாயிலிருந்து அவர் விலை கொடுத்து வாங்கின ஆடு, அவர் பிள்ளை, அவர் மக ஒண்ணு இப்போ கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுக்கிறாரு. கமா Come on. Come on. நீ ஏங்கு, நீ ஆண்டவருக்காக ஏங்கு, அவர் சமூகத்துக்காக ஏங்கு. திரும்ப போக மாட்டேன்னு சொல்லு. ஏங்க அப்பா, அவர் பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. நீயும் அவர் முகத்தை பார்த்துட்ட. இந்த ராத்திரியில பல மாதங்கள் கழித்து இப்ப கர்த்தருடைய முகம் உனக்கு, மேய்ப்பனுடைய முகம், ஓ மேய்ப்பனுடைய முகம், ஓ தகப்பனுடைய முகம் உனக்கு முன்னால வந்து நிக்க. ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. பார்த்ததுல சந்தோஷப்படுறியா? உங்க முகத்தை பார்த்துட்டேப்பான்னு சொல்றியா? இனி தப்பிச்சிருவேப்பான்னு நம்புறியா? வந்துருதேப்பா உங்க மந்தைக்குள்ள, உங்க கரத்துல விழுந்துருதேப்பான்னு சொல்றியா? மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு, உங்களை முதல்ல நேசித்தம்ல அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஆண்டவருக்குரிய அந்த முதல் இடத்துல திரும்பவும் எனக்கு வேணும்பா. மறுபடியும் உங்களே சுத்துற அனுபவம். சும்மா கடமைக்கு ஜெபிச்சுட்டு எழும்புறதெல்லாம் விட்டுட்டு அந்த சமூகத்தை அனுபவிச்சு மூழ்கி எழும்புற ஒரு அனுபவம். வாஞ்சிக்கிற பிள்ளை கதறு. இந்த ஜெபத்துல உன்னை கர்த்தர் மறுபடியும் கொண்டு போறாரு. ஆண்டவர் நிறைய டீல் பண்றாரு. சில தம்பி தங்கச்சிகளோட டீல் பண்றாரு. உன்னை மீட்டு எடுக்கிறாரு. நீ இப்போ நீ வந்துட்ட, அவர் எல்லைக்குள்ள வந்துட்ட. நீ பயப்படாத, அந்த இருளை பார்த்து பயப்படாத, அந்த துஷ்ட மிருகத்தை பார்த்து பயப்படாத, அந்த பலவீனத்தை பார்த்து பயப்படாத. இப்போ நீ அப்பாவின் தோளில் வந்துட்ட. இப்போ அப்பா மேய்ப்பன் தோளில் வந்துட்ட. ஒன்னு கேளு. ராத்திரியில உங்க வசனத்தை அனுப்பி எனக்கு ஊழியம் செஞ்சு பரிசுத்தாவின் பலத்தை கொடுத்து என்னை தூக்கி விட்ட அந்த அனுபவத்தை மறுபடியும் நான் அதை இழந்துடாதபடி எனக்கு ஒரு கிருபை வேணுப்பான்னு மட்டும் கேளு. எனக்கு ஒரு கிருபை வேணுப்பான்னு மட்டும் கேளு. அவரை நீ பெருசா பாக்குறியா? அவர் சமூகத்தை நீ பெருசா பாக்குறியா? நான் உனக்கு முக்கியமா தெரிஞ்சா நீ கேட்ப. ஆண்டவற்றை கேளு. மறுபடியும் அந்த பன்னி வாழ்க்கை, பன்னிகளோடு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. மறுபடியும் அந்த பன்னி கூட்டத்துல வாழ்ற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். உங்க பாதத்துல வாழ்ந்து என் ஓட்டத்தை முடிச்சுட்டு போனாலே போதும். ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன பார்த்து ஒண்ணுதான் சொல்லணும், இவன் தேவனோடு நடந்தவன், இவன் சாதிச்சவன் அல்ல, தேவனை நேசிச்சவன்.
பாதிச்சவன் ஏற்படுத்துற இம்பாக்டை விட தேவனை நேசிக்கிற பிள்ளை ஏற்படுத்துற இம்பாக்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீனைவெல்லாம் என் பேச்செல்லாம். அப்பா அப்பா, வாய் நிறைய கூப்பிட மாட்டேயா, வாய் நிறைய கூப்பிட மாட்டேயா, வாய் நிறைய கூப்பிட மாட்டேயா. நீ கூப்பிட்டு எத்தனை நாளுச்சு? ஆண்டவரே தேவனே எனக்கு கத்தாவே தானே கூப்பிட்ட. அப்பாரு நீ வாய் நிறைய கூப்பிட்டு எத்தனை நாளாச்சு? அப்பா அப்பா அப்பா, என் பேச்செல்லாம் உங்க தோளுக்கு வந்துட்டேன்ப்பா. எனக்கு இப்போ உலகமே நீங்க தான்ப்பா, என் எதிர்காலமே நீங்க தான். எனக்கு ரொம்ப எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்க தோளுக்கு வந்துட்டேன், நான் அப்பாவுடைய தோளுக்கு வந்துட்டேன், என் ஆண்டவருடைய எல்லைக்கு வந்துட்டேன். என் மொத்த உலகமும் நீங்க தான், என் எதிர்காலம் நீங்க தான். உம்மை அல்லாமல் நிம்மதியே, உம்மை என்று வேறு மகிழ்வே யாரு பாருக்கா. உம்மை அல்லாம் நிம்மதியே, உம்மை என்று வேறு மகிழ் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ஜீவனுள்ள மெல்லிய குரல்ல நீங்களா சொல்லுங்க, தேவையெல்லாம் நீதானையா. என் சொத்து, என் முத்து, என் சோகம், என் எதிர்காலம், என் உலகம் எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் அறிஞ்ச உலகம் நீங்க தான்ப்பா. உங்க எல்லைக்குள்ளேயே கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன்ப்பா. உங்க எல்லையை விட்டு நான் எங்கேயுமே போக வேண்டாம்ப்பா. ஆரம்பத்துல நிறைய விருப்பம் இருந்துச்சு, அதை செய்யணும் இதை செய்யணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். இப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களை நேசிச்சு நான் வாழணும்ப்பா. அந்த நேசத்துல கொஞ்சம் கூட குறையாம நான் வாழணும்ப்பா. கடைசியில் என்ன பார்த்து சொல்லணும், உலகம் சொல்லணும், இவன் இந்த மனுஷன் எப்படி தெரியுமா, இவன் தேவனை அவ்வளவு நேசிச்சவன், இவன் தேவனை அவ்வளவு நேசிச்சவன், தேவனை நேசிச்சவங்கிற சாட்சி எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா. பரலோகத்துல எல்லாருக்கும் முன்னால ஆண்டவர் உன்னை பார்த்து இதை சொல்லணும், இந்த பூமியில இந்த பிள்ளை எனக்காக பெருசா சாதிக்கல, ஆனா என்ன ரொம்ப நேசிச்ச என் பிள்ளைன்னு. இது ஒண்ணு எனக்கு போதும்பா. எங்க சபைக்கு, எங்க சந்ததிக்கு, எங்க கற்ப பிறப்புகளுக்கு, எங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை, இந்த ராத்திரியில நீங்க கொடுத்த அந்த அனுபவத்தை மொத்த சபைக்கு நீங்க தாங்கப்பா, தாங்கப்பா. இந்த ஊழியம் வெறுமையாய் போக, இந்த ராத்திரியில நீங்க எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு செய்த ஊழியம் வெறுமையாய் போக விட மாட்டீங்க, விட மாட்டீங்கப்பா. எங்க மொத்த சபையும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கணும்ப்பா. உங்க பாதத்துல இருக்கணும். அந்த அனுபவத்தை தாங்க. உங்க விஷயத்துல சீரியஸா வாழ உதவி செய்யுங்கப்பா. விளையாட்டுத்தனம் நீ யாருக்கும் வரக்கூடாது. அந்த விளையாட்டுத்தனம், விளையாட்டு புத்தி யாருக்கும் வரக்கூடாது. ஆவிக்குரிய விஷயத்துல எந்த விளையாட்டு புத்தியும் வேண்டாம். சீரியஸா, உண்மையா நேசிச்சு சீரியஸா வாழ்ந்து நாங்க
உதவி செய்யுங்க. எங்களோடு பேசின வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுகணும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.